Hi, hello பசங்களா வணக்கம். நான் உங்க அர்ச்சனா மேம். வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா 8, 9, 10 தமிழ்நாடு. நம்ம இன்னைக்கு குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல சாப்டர் ஜியோமெட்ரி பார்க்க போறோம். ஸோ ஜியோமெட்ரி ஒன் ஷார்ட் வீடியோ தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆர் பேட்ச். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம்டா, இல்லைனா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீ லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் போய் உன்னோட பேட்ச் நேம் டைப் பண்ணு. குட்டி வாரியர்ஸ் கிளாஸ் 8 பேட்ச் நேம் டைப் பண்ணனா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது உன்னோட பேட்ச். இதில் போய் எக்ஸ்ப்ளோர் பேட்ச் கொடுங்க. எக்ஸ்ப்ளோர் பேட்ச் கொடுத்தீங்கன்னா போய் என்ரோல் பண்ண சொல்லி கேட்கும். ஃப்ரீயாகவே நீ என்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக என்ரோல் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் இந்த கிளாஸ் லெக்சர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் கிடைக்கும். நீ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் தான் கவர் பண்ண போறோம். ஸோ ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் கான்குரன்சி, சிமிலாரிட்டி, அந்த கான்குரன்சி கிரைட்டேரியா, சிமிலாரிட்டி கிரைட்டேரியாஸ் அதை பார்க்க போறோம். தென் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சினா என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சியில தான் உங்களுக்கு இதெல்லாம் வரும். மீடியன், ஆல்டிடியூட், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர், அண்ட் அந்த கான்குரன்சி பாயிண்ட்ஸ்க்கு சில நேம்ஸ் இருக்கு, அதையும் பார்ப்போம். அண்ட் லாஸ்டா கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலா இந்த சாப்டர்ல இதுதான் பெரிய டாபிக், இதெல்லாம் குட்டி குட்டி டாபிக் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் தான் உனக்கு ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெபீசியம், பேரலோகிராம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எல்லா குவாடிலேட்டரல் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுக்குள்ள தான் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கான்குரன்சி அண்ட் சிமிலாரிட்டி. ஸோ இந்த சாப்டர் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இது என்னது, இங்க இருந்து நம்ம ஷிப் பார்க்கலாமா? ஸோ இதோட டாப்ல இருந்து, லைட் ஹவுஸ் டாப்ல இருந்து நம்ம ஷிப்பை பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்மளால டேப் போட்டு மெஷர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. பட் நான் இங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல பாக்குறேன் அண்ட் இதோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சா என்னால இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்றோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம வீட்ல விண்டோஸ் இருக்கும். ஸோ விண்டோஸ் பக்கத்துல இருக்க விண்டோ ஐடென்டிக்கலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸ் ரூஃப்ல பாருங்க, கிளாஸ் ஐடென்டிக்கலா வச்சிருக்காங்க. ஸோ அது உனக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும் சிமெட்ரிக்கலா இருந்தா. ஸோ இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் உனக்கு ஜியோமெட்ரியோட பர்பஸ் ரியல் லைஃப்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கான்குரன்சி அண்ட் சிமிலாரிட்டி. அதுக்கு முன்னாடி உனக்கு நீ ஆல்ரெடி ஜியோமெட்ரியில என்ன படிச்சிருக்க, என்னென்ன நாலேஜ் வேணும், அதான் இந்த கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the sum of three angles of a triangle is, sum of three angles of the triangle interior 180 degree. ஸோ ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிளோட சமயம் ஆட் பண்ணா 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட், the exterior angle of the triangle is equal to sum of. ஸோ நான் இங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுக்கிறேன். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆப்போசிட் டு இன்டீரியர் angles to it. Next one, in a triangle the sum of any two sides. So இது நம்ம triangle inequalityல படிச்சிருக்கோம். Sum of any two sides is greater than the third side and greater than the third side. இப்படி இருந்தாதான் அது triangle. Suppose sum of any two sides greater than third side இல்லைன்னா triangle ஃபார்ம் ஆகாது. இதுதான் triangle inequalityல நம்ம படிச்சிருப்போம். Next, angles opposite to equal sides are. இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டேன்டா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள திஸ் ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல், அதாவது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்னது மேம், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் படி ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஸோ இது உனக்கு டபுள் போட்டனா, இது ரெண்டு ஈக்குவல் சைட். அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் அண்ட் வைஸ் வர்சா. ஒருவேளை ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா sides equal, sides equal on the angles equal. And last one, diagram பாருங்க. What will be the angle A? So இதுதான் angle A. இது என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்றது? இவ்வளோ நேரம் நம்ம படிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேம், இது லீனியர் பேரா, இது 150 டிகிரினா இங்க ரிமைனிங் எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? 180 minus 150, 180 minus 150 30. அப்போ இங்க 30 டிகிரி இருக்கும். Then இது 40 டிகிரி. ஆக்சுவலா இது ரெண்டும் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளா இருக்குமா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ இது உனக்கு 40 டிகிரி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏ அண்ட் சி எனக்கு தெரியும். சாரி, ஆங்கிள் பி அண்ட் சி எனக்கு தெரியும். ஏ ஃபைண்ட் பண்ண முடியுமா மேம்? சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் 180 இப்போ தான் படித்தோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 180ல சப்ராக்ட் பண்ணா அதுதான் ஆங்கிள் ஏ. ஸோ 40 + 30 70. 180ல சப்ராக்ட் பண்ண போது 110.
So 110 degree is your answer. Clear? So இதெல்லாம் basic properties உனக்கு geometry chapter start பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். Okay? Okay, next question. So அதே angles base பண்ண question தான். இங்க பாருங்க, find the unknown angle from the figure. Okay, figureல என்ன கொடுத்திருக்காங்க? P வந்து 50 degree. இது ரெண்டு equal sides. இப்பதான் property படிச்சோம். Equal sidesனா angles equal. அப்ப x உம் y உம் equal ன்னு எடுத்துக்கலாமா? Sum of all the angles in the triangle is equal to 180. அப்படின்னா angle P plus angle Q plus angle R is equal to 180 degree. Angle P என்னது? 50 degree plus angle Q வந்து x, angle R y ஆனாலும் x y equal. அதனால நான் இதையும் x ன்னு எடுத்துக்கிறேன். Is equal to 180 degree. அப்போ 50 இந்த சைடு வந்துச்சுனா 130 ஆ? So 130 degree is equal to x plus x 2x. இப்போ value of x find பண்ணிடலாமா? So 130 divide by 2 65. 65 degree தான் உன்னோட angle of x. x y equalன்றதுனால x 65 y 65. So y is equal to 65 degree. That's your answer. Clear? Triangle ஓட properties இப்போ என்ன பார்த்திருக்கோமோ அதான் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, congruent shapes. Congruent shapeனா என்னன்னா, நீ இமேஜ் பார்க்கிறதுக்கு முன்னாடி கிளியரா ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். சேம் ஷேப்ல இருக்கணுமா, சேம் சைஸ்ல இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் மேல இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ மேம் சேம் ஷேப் சேம் சைஸ்ல இருந்தா பர்ஃபெக்டா ஓவர்லாப் ஆயிடும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் தெரியாது. அதுதான் கான்கிரண்ட். இங்க பாரு, இங்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டும் சேம் சைஸ்ல இருக்கா, சேம் ஷேப்ல இருக்கா? இது ரெண்டும் கான்கிரண்ட். நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னா மேம் சேம் ஷேப் சேம் சைஸ், எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இது ரெண்டும் கான்கிரண்ட். ஸோ சேம் ஷேப் சேம் சைஸ்னா அதை தான் நம்ம கான்கிரண்ட் இமேஜஸ்ன்னு சொல்றோம். இங்க பாரு, congruent shapes fits exactly over the other. இதை தூக்கி அது மேல வச்சா இது பின்னாடி இருக்கதே தெரியாது. இதான் congruentன்னு சொல்றோம். அப்போ நெக்ஸ்ட் சிமிலாரிட்டினா என்ன மேம்? அதே இமேஜ் கொடுத்துருக்கீங்க, இதை சிமிலர்னு சொல்றீங்க. நம்ம என்ன பார்த்தோம்? சேம் ஷேப் சேம் சைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்க ஷேப் சேம் தான் மேம். பட்டர்ஃப்ளை இப்படிதான் இருக்கும், வேற எப்படி ஷேப்ல மாறும்? ஸோ இது பட்டர்ஃப்ளை தான், சேம் ஷேப்ல இருக்கு, ஆனா சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இது பெரிய பட்டர்ஃப்ளை, இது குட்டி பட்டர்ஃப்ளை இல்லையா மேம்? இது வந்து இப்பதான் பிறந்திருக்கு, இது அதோட 3 டைம்ஸா இருக்கு. இங்க பாருங்க, இது இப்பதான் பிறந்திருக்கு, இதை விட இது 3 டைம்ஸா இருக்கு. நான் எப்படி சொல்றேன்? கம்பேரிட்டிவ்லி இதை ஜூம் பண்ணாதான் இது டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அதுதான் எப்படி இருக்கும்னா ப்ரப்போர்ஷனா இருக்கும். அதான் ரேஷியோ ஏதோ ஒன்று இருக்கும் இது ரெண்டுத்துக்கும். 3 டைம்ஸ்னா 1/3 ரேஷியோல இது பெருசா இருக்கு. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸ். இதுக்கான சிம்பிள் சிமிலாரிட்டிக்கு இது சிம்பிள், கான்கிரன்சிக்கு இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, சில புக்ஸ்ல இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே கான்கிரன்சிக்கான சிம்பிள்ஸ் தான். ஓகே, சரி. ஸோ சிமிலாரிட்டிக்கு இது சிம்பிள், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ இருக்கும். இது என்ன ரேஷியோல இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கான்ஸ்டன்ட் ரேஷியோ கண்டிப்பா இருக்கும், அதுதான் சிமிலாரிட்டி. ஸோ கான்கிரன்சினா என்னது? சேம் ஷேப் சேம் சைஸ். சிமிலாரிட்டினா சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸ். அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்ட் ரேஷியோல இருக்கும். ஓகே, கரஸ்பாண்டிங்கா இது இவ்வளோ சைஸ்ல இருக்குன்னா மேம் இது ஜூம் பண்ண போது இது கிடைக்குது. அப்ப ஏதோ ரேஷியோல ஜூம் பண்ணிருக்காங்க, புரியுதா? சோ இதுதான் கான்கிரன்சி ஷேப்பும் சிமிலாரிட்டி ஷேப்ஸும். நம்ம கான்கிரன்சி அண்ட் சிமிலாரிட்டிஸ் ஃபார் ட்ரையாங்கிள்ஸ் தான் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்கிரன்சி ஃபார் ட்ரையாங்கிள்ஸ். நம்ம 2 ட்ரையாங்கிள் இருக்கு, 2 ட்ரையாங்கிளும் சேம் ஷேப்ல இருக்கு, சேம் சைஸ்ல இருக்கு. இதை நீங்க ஏன் சொல்றீங்கன்னா, இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கு, இது எப்படி வேணா நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, இது ஓரியன்டேஷன் எப்படி வேணா மாத்திருக்கலாம்ல. அப்போ இது டிஃப்ரெண்ட் இமேஜ் மாதிரி தெரியும். அதனால ட்ரையாங்கிள் மொத்தமா 6 பார்ட்ஸ் இருக்கு. என்னது? 3 சைடு இருக்கு, 3 ஆங்கிள் இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த ட்ரையாங்கிள் கான்கிரண்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அதுதான் இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க. கன்சிடர் 2 triangles given here, PQR and ABC. 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் இது கான்கிரண்ட்னு சொல்லியிருக்காங்க. சி கான்கிரண்ட் சிம்பிள். எப்போ கான்கிரண்டா இருக்கும்னா, if their corresponding parts are congruent. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்னா இப்பதான் சொன்னேன், 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஆங்கிள் A is equal to angle P. Then angle B is equal to angle Q. Angle C is equal to angle R. So first 3 angles முடிஞ்சா, ஒருவேளை இந்த ஆங்கிளும் this angle and this angle, this angle and this angle இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும் ஒரு கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். ஓகே மேம், 3 பார்ட்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 3 பார்ட்ஸ் என்னது? சைட்ஸ். சைட்ஸ் எழுத முடியும்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியும் பிக்யூவும் ஈக்குவல். அப்போ ஏபி
by PQ. Sorry, AB is equal to PQ. And next, BC is equal to QR and AC is equal to PR. So, இதுதான் 6 parts of corresponding parts of the congruent triangle. Suppose ஒரு ரெண்டு triangle நீ congruent சொன்னா கண்டிப்பா அதோட 3 sides ஈக்குவலா இருக்கும், 3 angles corresponding angles ஈக்குவலா இருக்கும். 3 sidesனா equilateral triangle இல்லடா, இங்க இருக்கிறதுக்கு அதோட corresponding side, இங்க இருக்கிறதுக்கு அதோட corresponding side, இங்க இருக்க சைடுக்கு அதோட corresponding side, அந்த 3 சைடும் அந்த corresponding 3 angle ஈக்குவலா இருக்கும். சரி மேம், அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எல்லாத்தையும் செக் பண்ணுமானா நமக்கு அதுக்கு தான் கிரைட்டீரியாஸ் இருக்கு. இங்க பாருங்க, there are 4 ways by which one can prove that two triangles are congruent. அந்த 4 ways தான் one by one பார்க்க போறோம். The very first one, SSS congruency criteria. SSS னா என்னது? side side side. So மேம் ரெண்டு triangle கொடுத்துட்டாங்க, அவங்களே சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் எதுவும் மார்க் பண்ணலையே. ஸோ நீ எழுதலாம் மேம் AB is equal to PQ, next BC is equal to QR and AC is equal to PR. So triangle ABC is congruent to triangle PQR by SSS congruency. Yeah ma'am, SSS congruency. டேய், இது 3 ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது 3 சஃபிஷியன்ட், இது 3 ஈக்குவல், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவல்னு சொன்னா அது சஃபிஷியன்ட், இது கான்கிரண்ட்னு சொல்றதுக்கு. ஸோ இது எப்படி எழுதுறது மேம்? ஏபிசி இஸ் கான்கிரண்ட் டு பிக்யூஆர். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் பாரு கரெக்டா அலைன்டா எழுதிருப்பேன் மேம். ஏபிக்கு பிக்யூ, எஸ். நெக்ஸ்ட் பிசிக்கு கியூஆர், அதுவும் இருக்கா. ஏசிக்கு பிஆர். ஏன் இதை எப்படி சொல்றேன்னா, இதை நீ மாத்தி எழுத முடியாது. ஏபிசி இஸ் கான்கிரண்ட் டு கியூபிஆர். மேம் அதே ட்ரையாங்கிள் தானே, நான் இப்படி நேம் பண்றதுக்கு பிக்யூஆர் நேம் பண்றது பதிலா கியூஆர்பி இல்ல கியூபிஆர் நேம் பண்றேன். அப்ப அது கரெக்டானா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் கரெக்டா இருக்காது. ஸோ அது தப்பு, சரியா? ஸோ நீ கரெக்டா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸோட அலைன்டா எழுதணும். இதுதான் கான்கிரன்சி கண்டிஷன். இது வந்து எஸ்எஸ்எஸ்க்கு, ஏன்னா சைடு 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 எடுத்திருக்கோம், அதனால எஸ் எஸ் எஸ். அப்போ இனிமே எல்லா கான்கிரன்சியும் உனக்கே தெரியும். பாரு, நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன், நீ ஏன் ஆன்சர் பண்ணுவ? சைடு ஆங்கிள் சைடு, எஸ்ஏஎஸ். அப்படின்னா ஒரு சைடு இருக்கும், ஒரு ஆங்கிள் இருக்கும், ஒரு சைடு இருக்கும். டே இது இம்பார்ட்டன்ட், எஸ்ஏஎஸ் தான் சொல்லணும் மேம். ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் தானே, எஸ்எஸ்ஏன்னு சொல்லவா அப்படின்னா அப்படி கான்கிரன்சில நீ சொல்ல முடியாது. ஏன்னு நான் சொல்றேன், ரெண்டு சைடு அதுக்கு இன்க்ளூடட் ஆங்கிள் உனக்கு ஈக்குவலா இருந்தா, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ அது கான்கிரண்ட். இங்க டயக்ராம் பாரு மேம். ஏபி, ஏபிக்கு வந்து ஈக்குவல்னு எது கொடுத்துருக்காங்க? பிஆர். ஓகே, பிஆர். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ is equal to angle P. Side AC is equal to side PQ. மேம் இது சைடு, இது ஆங்கிள், இது சைடு. அப்போ சைடு ஆங்கிள் சைடு. மேம் அது என்ன நீங்களே ஆர்டர் எழுதிட்டு சைடு ஆங்கிள் சைடுன்னு சொல்றீங்க? டே, ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்துக்கும் அந்த ரெண்டு சைடு ரெண்டு ரேஸ் போகுதுன்னா அந்த ரெண்டு ரேக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லை, அந்த ஆங்கிள் தான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, இந்த ரெண்டு சைடு இதுக்கு இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ அதனால தான் சைடு ஆங்கிள் சைடு. நீ ஆர்டரே அப்படிதான் படிப்ப. இங்க பாரு மேம், சைடு சைடு சைடு, நெக்ஸ்ட் சைடு ஆங்கிள் சைடு. இப்போ இது எப்படி சொல்லலாம் மேம்? கான்கிரன்சி எழுதுறோம் பாரு. பை எஸ்ஏஎஸ் கான்கிரன்சி ட்ரையாங்கிள் ஏபிசி. நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆர்டர்ல எழுதிக்கிறேன். இஸ் கான்கிரண்ட் டு ஏக்கு கரஸ்பாண்டிங் என்னதுங்க? ஆங்கிள் பியா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஓகே, ட்ரையாங்கிள் பி. மேம் ஏபிக்கு பிஆர். ஸோ ஏசிபி, சாரி ஏபிசி, ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு பிஆர்கியூன்னு சொல்லலாமா? பிஆர்கியூ. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரண்ட். எப்படி மேம்? இது அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணனா இது அது மேல ஃபுல்லா ஓவர்லேப் ஆகும். அப்போ பி போய் கரெக்டா ஏ மேல ஓவர்லேப் ஆகுமா? ஆறு பி மேல, கியூ சி மேல. ஸோ இப்படி நீ சொல்லிட்டனா மேம், நீங்க ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு பத்தி தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சைடு மற்ற ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும் அதை நம்ம ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்ல படிப்போம். சப்போஸ் இது மூணும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும், மற்ற மூணு கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் இருக்குல்ல, இது இல்லாம அதுவும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் பை சிபிசிடி. அப்படின்னா என்னன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் நான் சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கு கரஸ்பாண்டிங் பார்ட் 3 இருக்கா? ஸோ அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எஸ்எஸ்எஸ் அண்ட் எஸ்ஏஎஸ். நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஏஎஸ்ஏ மீன்ஸ் ஆங்கிள் சைடு ஆங்கிள். மேம் ரெண்டு ஆங்கிளுக்கு இன்க்ளூடட் சைடு. டயக்ராம் பாரு மேம், இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள், இது ரெண்டு இன்க்ளூட் பண்ண சைடு. இப்போ எழுதலாமா மேம்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்
and side AC is equal to side RP. Angle C is equal to angle P. அப்போ angle side angle இல்லையா? So by SAS criteria, congruency criteria, நான் என்ன சொல்லலாம்? Triangle ABC. Okay. ஏன்னா first oneக்கு ஏத்த மாதிரி தான் aligned அந்த சைடு எழுதுவேன். மேம் ABC அப்போ இங்க என்ன வரும்? RQP RQP. ஏன் மேம் ABC PQR triangle தான் இருக்கு. இங்க பாரு angle A க்கு corresponding angle R. மேம் yes மேம் angle A க்கு angle R. Angle C க்கு corresponding angle P. And AC ன்ற சைடுக்கு corresponding RP. இந்த கண்டிஷனை நான் இங்க கொடுத்துருக்காங்கல்ல congruency அதை வச்சு எழுத முடியும். ஏன்னா சில கொஸ்டின்ல உனக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா prove that triangle ABC is congruent to triangle PQR. அப்படின்னா ABC க்கு corresponding parts diagram இல்லாமே நீ சொல்ல முடியும் PQR ஓட corresponding part என்னன்னு. ஸோ கண்டிப்பா இந்த ஆர்டர் முக்கியம். நீ triangle ABC is congruent to triangle RQP ன்னு எழுதியிருக்கதா இதுக்கு கரெக்ட். சப்போஸ் triangle ABC is congruent to triangle மேம் இந்த கண்டிஷன்ஸ் எழுதிட்டேன் லாஸ்ட்ல is congruent to triangle PQR ன்னு எழுதிட்டு வந்துட்டேன். இது தப்பு. நோ ஸ்ட்ராங். ஸோ இப்படி நீ எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது செக் பண்ணு. மேம் ஏக்கு கரஸ்பாண்டிங் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்ற ஆங்கிள் கரஸ்பாண்டிங் பியா இல்லையே. இங்கே ஆங்கிள் ஏன்னு இருக்கோ அது ஈக்குவல் டு ஆர் தானே. அதனால இது தப்பு. புரியுதா? ஏன் அந்த ப்ராப்பரா அந்த அலைன்மெண்ட்ல எழுதணும்னு சொல்றேன்னு. ஓகே நெக்ஸ்ட் RHS. RHSனா ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ் அண்ட் சைட். ஸோ இது கண்டிப்பா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். கொடுத்துருக்க ரெண்டு இமேஜும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. இப்போ மேம் ஆங்கிள் B. ஆங்கிள் B is equal to angle Q. எதனால மேம் 90 டிகிரி மேம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் side CB is equal to side RQ. எப்படி மேம் இது ஒரு சைடு இது ஒரு சைடு ரெண்டுமே ஈக்குவலா? ஹைபோட்டனியூஸ் சொல்லிட்டு சொல்லணும்ல. ஸோ ஆங்கிள் 90 டிகிரி சொல்லிட்டு ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ். ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோட்டனியூஸ் என்னவா இருக்க முடியும் மேம்? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஹைபோட்டனியூஸ். இங்க ரெண்டு ஹைபோட்டனியூஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ CA is equal to RP. ஏன்னா இது ஹைபோட்டனியூஸ். And last one side BC is equal to QR. Okay, இது side. அப்போ right angle hypotenuse side by RHS criteria triangle. இங்க பாருங்க எழுதுறோம். மேம் எந்த triangle மேம் ஈக்குவல்? ஃபர்ஸ்ட் ABC ல பார்க்கலாமா? ABC இந்த ஆர்டர் அப்படியே எழுதிட்டேன். is congruent to triangle. AB க்கு அங்க congruent-ஆ QP இருக்கா? மேம் ஏன்னா இந்த சைடு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லல. அப்போ இதுதான் ரிமைனிங் சைடா இருக்கும் QP இல்லையா? இல்ல PQ. ஏன்னா இப்படி வர போறேன். எதனாலன்னு சொல்றேன். PQ. மேம் நெக்ஸ்ட் ஆங்கிள் பிக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கியூன்னு சொன்னாங்க. கரெக்டாக அலைண்டா இருக்கா? இதுல செகண்ட் லெட்டர் இதுல செகண்ட் லெட்டர். அண்ட் PQR எப்படி மேம்? BC இஸ் ஈக்குவல் டு QR. அப்போ கரெக்டாக எழுதியிருக்கோமா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 கான்ஃபரன்சி கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் SSS சைட் சைட் சைட். செகண்ட் ஒன் SAS சைடு ஆங்கிள் சைடு. ரெண்டு சைடுக்கும் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிளில் தென் அது கான்ஃபரன்ட். இதுக்கு நெக்ஸ்ட் ASA படிச்சிருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன் RHS ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ் அண்ட் சைட். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. இஃப் ஆங்கிள் E is equal to angle S. இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே அண்ட் G is the மிட் பாயிண்ட். அப்போ இது ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கு. G மிட் பாயிண்ட் இது ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். ப்ரூவ் தட் triangle GET and GST இது ரெண்டும் கான்ஃபரண்ட்னு ப்ரூவ் பண்ணணும். சரி இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு தெரியும்ன்றது எழுதிக்கிறேன். angle E is equal to எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். in triangle GET and triangle GST. ஸோ GETல GEயும் GSTல GSும் ஈக்குவல். ஏன்னா Gன்றது மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்க. இந்த மாதிரி நீ ரீசன் எழுதணும். யா சரி மேம். நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க மேம்? ஆங்கிள் வந்து ஆங்கிள் E இதுல அங்க ஆங்கிள் S இது ரெண்டும் ஈக்குவல் கிவன். உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா மேம்? ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த EOS ஈக்குவலா இருந்தா ஆக்சுவலா TES ஒரு ஐசோஸ்லிஸ் ட்ரையாங்கிளா? ETயும் STயும் ஈக்குவலா இருக்குமா? ஸோ ET is equal to ST எப்படின்னா
from angle to side, angles equal na sides equal. So இந்த condition யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு மேம், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், இது ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு மேம்? சைடு ஆங்கிள் சைடு. ஸோ SAS கிரைட்டேரியா நான் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு வேவும் இங்க இருக்கு மேம், GTன்றது காமனா, அப்போ சைடு வச்சே நான் சொல்லிடலாம்ல. ஸோ SSS கான்குரன்சி கிரைட்டேரியாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இங்க SASல ப்ரூவ் பண்றேன். ஸோ சைடு ஆங்கிள் சைடு, ஸோ த்ரூ சைடு ஆங்கிள் சைடு congruency, so through side angle side congruency, triangle GET is congruent to GST. so இதுதான் உன்னோட ஆன்சர். ஸோ இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும் 3 பார்ட்ஸ். நான் இங்கே என்ன கண்டிஷன் எடுத்திருக்கேன்? பை எதுக்கேன்னா SAS. இல்லை மேம் நான் இந்த சைட் GT ஈக்குவல் டு GT எடுக்கிறேன், அப்போ SSS இருக்கும். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ TAP is a isosceles triangle with TA and TP equal and TSA வந்து 90 டிகிரி. இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான். இங்கே பாரு, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா சொன்ன ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது RHS தான் பார்க்கணும். ஏன்னா எப்பவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தால் RHS இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீ ஃபஸ்ட் செக் பண்ணு மேம், எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் TAS and triangle TPS, angle S is equal to angle S ஏன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளுக்கு ஹைபோட்டன்யூஸ், இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஹைபோட்டன்யூஸ் என்னது மேம்? இங்க TA, இங்க TP. இது given and ஹைபோட்டன்யூஸ், இது ஹைபோட்டன்யூஸ் ஈக்குவலா இருக்கு. தென் மேம் TSன்றது இங்க காமன், ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் TSன்றது காமன். ஸோ சைட் இங்க பாருங்க, ரைட் ஆங்கிள் ஹைபோட்டன்யூஸ் சைட். ஸோ பை RHS criteria I can say triangle TAS is congruent to triangle TPS. சொல்லலாமா? ஓகே மேம். அதுக்கப்புறம் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு கான்கிரண்ட். ஆல்ரெடி நான் ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னும் ரிமைனிங் ரெண்டு செட்ஸ் ஆஃப் ரெண்டு பேர் ஆஃப் ஆங்கிள் என்ன ஒரு சைடு இருக்குமா? அதுதான் இங்கே ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. மேம் ஆங்கிள் ஏவும் பிஏ எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இந்த சைட்ஸ் ரெண்டு ஈக்குவல், அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா சைட்ஸ் ஈக்குவல், அதனால ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதுதான் Y கண்டிஷன். நெக்ஸ்ட் AS ஈக்குவல் டு PS. மேம் இது AS, இது PS, இது ரெண்டும் தான், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் கான்கிரண்ட்னு சொல்லிட்டேனே. அப்போ பை CPCT இதுவுமே எனக்கு கான்கிரண்ட், ஐ மீன் ஈக்குவலா தான் இருக்கும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள், அதனால அதுதான் கொடுத்துருக்காங்க. if two triangles are congruent, congruent ப்ரூவ் பண்ணிட்டேன்னா then their corresponding parts of are also congruent. அதான் நீ எடுத்து சால்வ் பண்ணது SSSனா 3 சைட் தான் சொல்லியிருப்பேன், SASனாலும் 3 பார்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ரிமைனிங் இருக்க 3 பார்ட்ஸ், மொத்தமா 6 பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் கான்கிரண்டா தான் இருக்கும். நீ சப்போஸ் கான்கிரண்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுதான் CPCTCன்னு சொல்லுவாங்க, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் கான்குரன்சி. ஓகே, CPCT ஆர் சாரி ஆஃப் கான்கிரண்ட். ஓகே சரி, இப்போ கான்குரன்சி ஓவர். நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டில இதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு. அப்போ இங்க கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் என்னது? நம்ம என்ன சொன்னோம் மேம்? சேம் ஷேப், அப்போ ஆங்கிள் சேமா தான் இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ் பாரு, ஆங்கிள் P is equal to angle A, angle Q is equal to angle B and angle R is equal to angle C. அப்போ சைட்ஸ் தான் ஏதோ ரேஷியோல இருக்குன்னு சொன்னோம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதி அது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோன்னு சொல்லுங்க. எப்படி மேம்? PQக்கு கரஸ்பாண்டிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? AB. அப்போ PQ by AB is equal to QR by BC is equal to RP by CA. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் இதோட 6 கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும், சைட்ஸ்லாம் ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும், அதாவது சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். இதுக்குமே உனக்கு 4 வேஸ் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண, அதாவது கிரைட்டீரியாஸ் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் AAA இல்லைனா AA. அது நம்ம ரெண்டுமே ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆங்கிள் மட்டும் எடுக்கிறேன் மேம். ஆங்கிள் A is equal to angle P. நெக்ஸ்ட் ஆங்கிள் C is equal to angle R. பை AA சிமிலாரிட்டி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிடுறேன். ஓகே டன். பட் மேம் இது ரெண்டு ட்ரையாங்கிள்னா இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி எடுத்தா மூணாவது ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியுமா? அதே ஆங்கிள் தானே இங்க வரும்.
ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரையாங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி உனக்கு மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இங்கே ஏஏ சிமிலாரிட்டி அண்ட் ஏஏஏ சிமிலாரிட்டி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் சஃபிஷியன்ட் அது சிமிலர்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஆங்கிள் ஆங்கிள் பை ஏஏ சிமிலாரிட்டி, you can say triangle ACB is similar to, similar மாத்திட்டேன் பாரு, is similar to triangle PRQ. இங்க பாரு corresponding கரெக்டா இருக்கும். A க்கு corresponding P, yes ma'am, A க்கு corresponding P, C க்கு corresponding R and B க்கு corresponding Q. டன்னா? So இதுதான் similarity condition. புரியுதா? Actually இந்த previous oneல மேம் கான்குரன்சில நீங்க என்ன சொன்னீங்க, எஸ் 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 இருக்கு கான்குரன்சில, எஸ் ஏஎஸ் இருக்கு, ஏஎஸ்ஏ இருக்கு அண்ட் ஆர்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா? அண்ட் இந்த எஸ் ஏஎஸ் இருக்கு, ஆனா எஸ் எஸ் ஏஓ ஏஏஎஸ்ஓ இல்லைன்னு சொன்னீங்க. ஏஎஸ் இருக்கு, அந்த கான்குரன்சி நீங்க அலைன் பண்ணிக்கலாம். ஏஎஸ்எஸ்ஓ இது இல்லை. ஏன் இல்லை மேம்? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நான் ரெண்டு சைடு கொடுக்குறேன் வச்சுக்கோ. ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏபி வந்து 12 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் பிசி வந்து ஏபி 12, பிசி வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, ஆனா நான் ஆங்கிள் பி கொடுக்காம ஆங்கிள் ஏ கொடுத்துட்டேன். ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி. ஓகே மேம், இங்க இருந்து ஆங்கிள் ஏ 60 டிகிரி வரைஞ்சிடுவேன். பட் இங்க இருந்து பில இருந்து மேம் 5 சென்டிமீட்டர் என்ன ஆங்கிள் வரையுவேன்? 5 சென்டிமீட்டர் இங்கேயும் கட் பண்ணலாம், இங்கேயும் கட் பண்ணலாம், இங்கேயும் கட் பண்ணலாம், எல்லா இடத்தையும் நான் கட் பண்ணலாம். பட் என்ன ஆங்கிள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரையுவேன்? ஸோ அதனால தான் எஸ்எஸ்ஏ இல்லை, இன்க்ளூடட் ஆங்கிள் கொடுத்துருந்தா தான். ஒருவேளை இந்த சைட் கொடுத்துருந்தா எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும், ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே உனக்கு அப்படி கொடுக்கல, அதனால தான் இந்த கிரைட்டேரியாஸ்லாம் கிடையாது. உன்னால ஒரு யூனிக் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஒருவேளை சைடு ஆங்கிள் கொடுத்தா. அந்த கேசஸ்ல உன்னால பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ சிமிலாரிட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஏஏஏ சிமிலாரிட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எஸ்ஏஎஸ். எஸ்ஏஎஸ்னா ஆஸ் யூஷுவல் மேம் சைடு சேம் ரேஷியோ, இங்க ஈக்குவல் கிடையாது. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏசி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிஆர் அண்ட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. மேம் ரெண்டு சைடு, அது ரெண்டுத்துக்கும் இன்க்ளூடட்ல இருக்க ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு. So, by SAS criteria, triangle BAC is similar to triangle RPQ. Clear? Day similarity, congruency வேற. Similarityல உனக்கு sides ratioல இருக்கும், congruencyல sides equal, corresponding angles, corresponding sides வந்து equalா இருக்கும். And symbolமே வேற இருக்கு, check பண்ணிக்கோ. Next one, side. ரொம்ப easy, எல்லா ratio equal அப்போ. Corresponding மட்டும் எழுதுங்க. ஏபிக்கு பிக்யூ, ஏசிக்கு பிஆர் அண்ட் லாஸ்ட் பிசிக்கு கியூஆர். எல்லாமே ஈக்குவல் பை சைட். Similarity, I can say triangle ABC is similar to triangle PQR. அவ்வளவுதான், டன். ஈஸியா இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ண சிமிலாரிட்டிஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. லாஸ்ட் ஒன் ஆர்ஹெச்எஸ். இதுலயும் ஆர்ஹெச்எஸ் இருக்கா? இருக்கே மேம். ரைட் ஆங்கிள் ஒன்று, சைடு ஒன்று, ஹைபோட்டன்யூஸ் ஒன்று. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ஈக்குவல். எஸ், இங்க ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். அண்ட் பிசியும் கியூஆரும் ரேஷியோ என்ன இருக்கோ அதுதான் சிஏக்கும் ஆர்பிக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மேம் ரைட் ஆங்கிள் ஹைபோட்டன்யூஸ் சைட் by RHS similarity. I can say triangle BAC is similar to triangle QPR. Nana BAC QPR. Angles correct irukka? Angle B, angle Q. Yes, irukku. So இது RHS similarity criteria. So என்னென்ன பார்த்திருக்கோம் இதுவரை நம்ம? மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்குரன்சில எஸ்எஸ்எஸ், எஸ்ஏஎஸ், ஏஎஸ்ஏ அண்ட் ஆர்ஹெச்எஸ். சிமிலாரிட்டியில ஏஏஏ ஆர் ஏஏ சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எஸ் பார்த்துருக்கோம், எஸ்ஏஎஸ் பார்த்துருக்கோம் அண்ட் லாஸ்டா என்ன பார்த்தோம்?
RHS பார்த்துருக்கோம் மேம். இதில் ஏன் ASA இல்லைனா ரெண்டு ஆங்கிள் சொல்லிட்டா சைடு இருந்தா என்ன இல்லைனா என்ன? ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னாலே மூணாவது ஆங்கிள் ஈக்குவல் அங்கேயே ஏஏவா மாறிடுமா அது? அதனால ASA இங்கே கிடையாது. ஓகே, ஸோ கான்க்ரன்சி அண்ட் சிமிலாரிட்டிஸோட கண்டிஷன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நோட் ஃபார் யூ, ஆல் சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ஆர் சிமிலர் டு ஈச் அதர். ஒரு சர்க்கிள் 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்க சர்க்கிள், 10 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்க சர்க்கிள், ரெண்டுமே ஷேப் சேம். ரேஷியோ 5/10, 5:10 சொல்லிடலாம், 11:2. ஸோ அதுவும் ஈக்குவல். ஸ்கொயர்ஸுமே ஈக்குவல் மேம். 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வரைகிறேன், 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வரைகிறேன், 1/5. அப்போ எல்லா ஸ்கொயர்ஸ் எல்லா சர்க்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் சர்க்கிள்ஸ்க்கு கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் மேம். இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் வந்து 2, 8 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அந்த ரெக்டாங்கிள் வந்து 1, 4 சென்டிமீட்டர் எடுக்கிறோம் மேம். இது சிமிலர் தானே? 2/1, 8/4 ரெண்டுமே 2 தானே? எப்பவுமே இருக்கணும்னு கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ரெண்டும் சிமிலர். வாட் இஃப் நான் இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அந்த ரெக்டாங்கிள் 1 and 3 சென்டிமீட்டர். இப்போ இதுவும் இதுவும் எனக்கு சிமிலர். ஆனா இதுவும் சிமிலர் கிடையாது. 2/1 2, 8/3 2க்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நாட் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் நீட் டு பி சிமிலர். சிமிலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்பவுமே எல்லா ரெக்டாங்கிள்ஸும். இஃப் 2 angles are both congruent and the supplement, ஓகே, இப்போ ரெண்டு ஆங்கிள் கான்குரண்ட்னு சொல்லிட்டாங்க அண்ட் அது சப்ளிமெண்ட்னு சொன்னா கண்டிப்பா அது 90 டிகிரியா இருக்கும். கான்குரண்ட்னா ஈக்குவலா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அண்ட் அதை ஆட் பண்ணா 180 வருதுன்னா கண்டிப்பா அந்த ஆங்கிள் 90 டிகிரியா தான் இருக்க முடியும். ஸோ 180 சப்ளிமெண்ட்ரி ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட், ஆல் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இது. எல்லா கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் தான், ஆனா எல்லா சிமிலரும் கான்குரண்ட் கிடையாது. ஏன்? அப்படியே இந்த இமேஜ்க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இமேஜ். ஓகே, கான்குரன்சில நான் கான்குரண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன் மேம்? சேம் ஷேப் சேம் சைஸ் இருக்கா? சேம் ஷேப் மேம், சேம் சைஸ் மேம். சிமிலாரிட்டிக்கு சேம் ஷேப் அண்ட் சைஸஸ் இன் சம் ரேஷியோ. ஏன் 1:1 ரேஷியோல இருக்கக்கூடாதா? அப்போ இந்த கான்குரண்டா இருக்க இமேஜ் சிமிலர் தான், ஆனா இந்த சிமிலரா இருக்க இமேஜ் கான்குரண்ட் கிடையாது. அதுதான் இங்க உனக்கு ப்ராப்பர்ட்டியில கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க, so all congruent triangles are similar. இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நாட் ஆல் similar triangles are congruent. ஓகே, சரி, இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. If triangle PQR is similar to triangle XYZ, what is A and B? மேம் இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. I'll write directly the corresponding parts. எனக்கு அந்த டயக்ராம் கூட தேவையில்லை, இங்க இருந்தே நான் எழுதிடுவேன். எப்படி? PQக்கு corresponding XY. அப்போ PQ by XY is equal to QR by YZ. நெக்ஸ்ட் லெட்டர் இது ரெண்டும் மேம். அப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் PR by XZ. இதுதான் நான் சொன்னேன் டயக்ராம் பார்க்காமையே எழுதிடலான்னு. இப்போ அங்கேருந்து வேல்யூஸ் எழுத போகிறோம். PQன்றது 8 டிவைட் பை XYன்றது மேம் XYயோட வேல்யூ ஏன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் QR மேம் QR 14 அண்ட் YZோட வேல்யூ YZB மேம் இஸ் ஈக்குவல் டு PR 10 அண்ட் PR corresponding XZ 16. ஆக்சுவலாக இந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு இப்போ தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம சால்வே பண்ண போகிறோம். இங்கே பாருங்க மேம், இது 5 டைம்ஸ், இது 8 டைம்ஸ் 2 டேபிளில். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணலாமா? B ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 14 by B is equal to 5/8. அப்போது வேல்யூ ஆஃப் B is equal to 14 into 8/5. இதுதான் ஆன்சரா இருக்கும். சிமிலர்லி B ஃபைண்ட் பண்றதுக்கு 14 into 8/5. இதே A ஃபைண்ட் பண்ணனும்னா A is equal to 8 into 8/5. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 64/5 அண்ட் டெசிமல்ல உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க 8 4s are 32, 8 1 is 8, 9 10 11, 112/5. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் A and B. ஸோ நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வேல்யூ ஆஃப் B நீ கன்வெர்ட் பண்ணா 22.4 கிடைக்கும். இங்கே 22.4 நமக்கு எதில் வேணும் மேம்? சென்டிமீட்டர்ஸ். அப்போ 22.4 சென்டிமீட்டர்ஸ். அதேமாதிரி வேல்யூ ஆஃப் A டிவைட் பண்ணனா 12.8 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் A and B ஃபைண்ட் பண்ணியாச்சா?
ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் மேம்? சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கும், சைட்ஸோட ரேஷியோ. ஸோ அது எழுதி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The height of a man and his shadow form a triangle similar to that formed by the nearby tree. So height of the man, அவனோட shadow, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு triangle ஃபார்ம் பண்ணுது. Of course ஒருத்தவங்க நின்னா perpendicular-ஆ தான் இருப்பாங்க 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரியா? ட்ரீயும் 90 டிகிரியில தான் இருக்கும். அப்போ ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணலாமா? எப்படி மேம்? இந்த ஆங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇடி. ஸோ இதில் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ இல்லையா? சிமிலர் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்டாக சிமிலர்னு எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எதுக்கு சிமிலர்? triangle ABC is similar to ADE. இப்போ corresponding paths எழுதலாம் பாரு மேம். ABக்கு நான் மேலே இருக்க டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் AC divided by AE. AC divided by AE is equal to BC divided by DE. எதனால மேம்? corresponding sides are in equal ratio. இந்த ரெண்டு வேல்யூ இருந்தால் நான் ஃபைண்ட் பண்ணிட முடியும். எனக்கு AD by AB தேவையில்லை, அதோட வேல்யூன்னு தெரியாது. நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது டிஇயோட வேல்யூ மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்க, ஏசியோட வேல்யூ 12, 12 by ஏஇயோட வேல்யூ 96 இஸ் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ 5. ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் டிஇ. ஸோ இதை சால்வ் பண்ணால் டிஇ இஸ் ஈக்குவல் டு யூ வில் கெட் 5 into 96 divided by 12. ஸோ 96 divided by 12 என்னது? ஸோ இது 8. So 8 5s are 40. 40 units என்னது? feet. டே கொஸ்டின்ல இங்க சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் டைரக்டா எடுத்துட்டேன். ஏன் சிமிலர்னு கொடுத்தாங்க? ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியா மேம். ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டன்யூஸ் ஒரு ரேஷியோல இருக்கும் அண்ட் சைடும் ரேஷியோல இருக்கு. அவங்களே சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால டைரக்டா நான் கண்டிஷன் மட்டும் எடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னா, ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போட்டன்யூஸ் இருக்குல்ல, அதோட ஸ்கொயர். நம்ம இது வேல்யூஸ் எடுத்துக்கலாம் மேம். ஹைப்போட்டன்யூஸ்ன்றது இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர்னா சி ஸ்கொயர், அதாவது பிசி, பிசி தான் கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். சம் ஆஃப் எது சம் எடுக்கணும்? ஸ்கொயர்ஸ் ஆஃப், தனித்தனியாக ஸ்கொயர் எடு. ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர், இது ரெண்டோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். So right angle triangle la hypotenuse square is equal to sum of square of other two sides. இத Pythagoras theorem னு சொல்லுவோம். இது Pythagoras னு ஒரு mathematician வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதோட கன்வர்ஸும் இருக்கு மேம். hypotenuse square sum of square of other two side. அப்போ sum of square of other two side hypotenuse square இருக்குமா? எஸ், அதை தான் கன்வர்ஸ் னு நம்ம சொல்லுவோம். இப்போ டயக்ராம்ல பாரு உனக்கு புரியும் மேம். இந்த சைடு ஒரு 3/3 ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 4/4 ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்துனது தான் இந்த சைடு இருக்கதா இருக்கும். 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16. ஆட் பண்ணு 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, இங்கே ஆக்சுவலாக மொத்தமாக 25 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர். ஸோ டயக்ராம்ல கிளியரா இருக்கா மேம்? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க இமேஜ் அப்படியே வச்சிடறேன். ரிமைனிங் இருக்க இந்த 9 ட்ரையாங்கிள்ஸையும் சரி ஸ்கொயர்ஸையும் இங்கே செட் பண்ணுறேன். அப்போ இது வந்து 5/5 ஸ்கொயராக வரும். 5/5னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்ன்றது தான் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர். ஸோ இது உனக்கு பிக்சராக ரெப்ரசென்ட் பண்ணுறது. இங்கே பாருங்க, கன்வர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இன் அ ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சைட். ஸோ கிரேட்டஸ்ட் சைடுன்றது 61. ஸோ 61 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட். 60 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பித்தாகரன் ட்ரிப்ளெட். அது என்ன பித்தாகரன் ட்ரிப்ளெட்? எதெல்லாம் இந்த பித்தாகரஸ் தியரமை ஃபாலோ பண்ணுதோ, சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அதை தான் பித்தாகரன் ட்ரிப்ளெட்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, சரி. இப்போ மேம் 3 4 5 இது ஒரு பித்தாகரன் ட்ரிப்ளெட்னு சொல்லிட்டாங்க. எஸ், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இப்போ தான் பார்த்தோம். அப்போ இந்த 3, 4, 5 இந்த ட்ரிப்ளெட் கூட ஏதோ ஒரு நியூமரிக்கல் டேர்மை நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ கேன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஏன் பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் எடுக்கிறோம்னா மெஷர் பண்றது பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நம்பர், பாசிட்டிவ் நம்பரை நான் மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ண போது எல்லா டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போது ஒரு ஆன்சர் வரும்ல, அதுவுமே கண்டிப்பா ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும்ன்றாங்க. இங்க பாரு 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணிக்கேன்? 2 மல்டிப்ளை பண்ணிக்கேன். ஸோ 2 8 10 6 2 மல்டிப்ளை பண்ணா
6 6 8 10 6 8 10ன்றது ஒரு ட்ரிப்ளெட் 6 ஸ்கொயர்ன்றது 36 8 ஸ்கொயர்ன்றது 64 ஆட் பண்ணா 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 10 அப்போ ஒரு ட்ரிப்ளெட் கூட கேன்னு ஒரு பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கிற வேல்யூஸ் ட்ரிப்ளெட்டா தான் இருக்கும் பித்தாகரன் ட்ரிப்ளெட் ஓகே ஓகே in 20 feet ladder okay இது ஒரு 20 feet ladder leans against a wall at a height of 16 feet from the base how far it is from the base x and n find பண்ண சொல்லிருக்காங்க right angle triangle sure so hypotenuse square is equal to sum of square of other two sides name பண்ணிக்கலாம் a b c actually condition is by Pythagoras theorem ac square hypotenuse square is equal to sum of square of other two sides. So 20 square is equal to x square plus 16 square. 20 square is 400. 16 square அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. minus 16 square is equal to x square. So 16 square find பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணா அதுதான் x square value. So 256. So 400 minus 256 is equal to x square. சப்ராக்ட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும் 144 கிடைக்கும். இப்போ x square 144 னா x ஓட value 12. 12 square தான 144. So value of x is equal to 12 feet. So Pythagoras theorem யூஸ் பண்ணி ரெண்டு சைடு தெரிஞ்சா மூணாவது சைடு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரலாமா? So இதுதான் application of Pythagoras theorem. See here, let m and n be any two positive integers. ஒரு நம்பர் பெரிய நம்பர் இன்னொரு நம்பர் சின்ன நம்பர் கொடுத்திருக்காங்க. If m is greater than n. அந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி உன்னால triplet ஃபார்ம் பண்ண முடியும். எப்படினா ஒரு வேல்யூ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரா இருக்கும். இன்னொரு வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் m n இருக்கும். இன்னொரு வேல்யூ m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயரா இருக்கும். ஜஸ்ட் உனக்கு m n தான் தேவை. ஸோ இங்க ஒன்று உனக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஓகே மேம் 2 and 1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 4 மைனஸ் 1 இஸ் 3. அப்போது ஏவோட வேல்யூ 3. இங்கே 2 into 1 2 2s are 4. அப்போது 3 4 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 5 தான் வேல்யூன்னு தெரியும் ட்ரிப்ளெட். ஆனா செக் பண்ணலாம் பாரு மேம் 2 ஸ்கொயர் 4 plus 1 ஸ்கொயர் 4 plus 1 is 5. அப்போ 3 4 5 ஒரு ட்ரிப்ளெட். இதே மாதிரி நீ 3 2 வச்சு மேக் பண்ணலாம். இதை நீங்க பண்ணுங்க. ஓகே எப்படி மேம் 3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இங்க 2 டைம்ஸ் ஆஃப் 3 into 1 3 into 2 3 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் 3 and 2 தானே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ட்ரிப்ளெட் கிடைக்கும். 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4. ஸோ 9 minus 4 is 5. ஸோ வேல்யூ 5. இங்கே 2 2s are 4 4 3 times is 12. ஸோ 12. And 3 square is 9 2 square is 4 9 plus 4 is 13. So 5 12 and 13 are your 3 numbers. This is your triplet. இதுதான் உன்னோட Pythagorean triplet using the given 2 numbers. Clear? So next topic, point of congruency. So point of congruency na என்னன்னா so ரெண்டு லைன் இருக்கு. அந்த ரெண்டு லைன் வந்து உனக்கு பிளேன்ல இருக்க லைன் ரெண்டு வந்து மீட் ஆகுற அந்த பாயிண்ட்டை இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு சொல்றோமா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்றோமா. அப்போ ரெண்டுக்கு மேல 3 or 3க்கு மேல இருந்துச்சுன்னா 3 or more than 3 அப்படி அந்த லைன்ஸ் வந்து உனக்கு ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆகும்ல அந்த பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சின்னு சொல்றோம். ஸோ இங்கே 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபி பிக்யூ டிசி. இது மூணுமே வந்து மீட் ஆகிற பாயிண்ட். இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்ல ரெண்டு லைன்றப்போ தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 3 இல்லை 3க்கு மேலே நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சுன்னா அதை பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சின்னு சொல்றோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு 2 லைன்ஸ்னா இன்டர்செக்டிங் லைன் 3 or more லைன்ஸ்னா பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சியில தான் நம்ம இப்போ 4 டாபிக்ஸ் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மீடியன்னா என்னன்னு பார்க்கலாம். மீடியன்னா என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து அதோட ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன் தான் மீடியன். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல 3 மீடியன் வரையலாமா மேம்? ஏபிசின்ற ட்ரையாங்கிள்ல பிசிக்கு எம் மிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா ஏபின்றது மீடியன். ஓகே அப்போ சிஏக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி ஏபிக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் மேம் பில இருந்து கனெக்ட் பண்ற லைன் சில இருந்து கனெக்ட் பண்ற லைன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது பத்தியா? அத நம்ம என்னன்னு சொல்றோம், 3 மீடியன்ஸும் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது, அது பேரு சென்ட்ராய்ட். ஸோ இந்த பாயிண்ட் மேம் அது பேர் பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சின்னு சொன்னீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்க்ருவன்சிக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு, அது சென்ட்ராய்ட். ஜின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ மீடியன்ஸ்னா என்னன்னா
ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன்ஸ் பேரு மீடியன்ஸ். இது எல்லாமே வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன் இருக்கும். அது 3 மீட் பண்ற அந்த பாயிண்ட் ஆஃப் கான்கிரன்சிக்கு பேரு சென்ட்ராய்ட், ஜின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சென்ட்ராய்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். த லொகேஷன் ஆஃப் சென்ட்ராய்ட் exhibit some properties. First one எப்பவுமே inside the triangle தான் இருக்கும். அது என்ன மேம் inside the triangle? அதான் டயக்ராம் பார்த்தாலே தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு காட்டினது வந்து see இது ஒரு acute angle triangle, அது equilateral triangle, again acute angle triangle. இங்க obtuse எல்லாத்துலயுமே இந்த centroid triangle குள்ள தான் இருக்கு. ஸோ சென்ட்ராய்ட்னாலே எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நீ எடுத்தாலோ அது ட்ரையாங்கிளுக்கு உள்ளதா இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து வரைஞ்சு பார்த்தாலும் ட்ரையாங்கிளுக்கு உள்ளதா இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதை தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் த லைன் drawn from each vertex to G. ஸோ இங்க இந்த லைன்ஸ் மேம் வெர்டெக்ஸ்லேருந்து G கனெக்ட் பண்ற லைன், வெர்டெக்ஸ்லேருந்து G கனெக்ட் பண்ற லைன், வெர்டெக்ஸ்லேருந்து G கனெக்ட் பண்ற லைன். ஸோ இத 3 ட்ரையாங்கிள்ஸா பிரிக்குதா? இங்க பாரு, BGA, AGC, CGB. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிள்ஸும் உனக்கு ஈக்குவல் இன் ஏரியாவா இருக்கும். ஸோ உனக்கு அந்த பாயிண்ட் மீடியன் எல்லாம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட் பேரு சென்ட்ராய்ட். அந்த சென்ட்ராய்ட்ல இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் இருக்குல்ல அந்த லைன், அந்த 3 லைன்ஸும் சேர்ந்து இந்த ட்ரையாங்கிள 3 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸா பிரிக்குது. என்ன ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ்? ஏரியால ஈக்குவல். இதோட ஏரியா இப்போ ஏஜிபியோட ஏரியா என்னவோ அதுதான் பிஜிசியோடது, அதுதான் சிஜிஏவோடது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இந்த மீடியன் இருக்குல்ல, the medians of the triangle divided into 3 smaller triangles. ஸோ இதுதான் ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் சொன்னாங்க மேம். இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த மீடியன் வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா பிரிக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் லாஸ்ட் ஒன் இந்த ரிமைனிங் இருக்க பார்ட் 3 ஈக்குவல் ஏரியா இருக்க ட்ரையாங்கிளா பிரிக்குது. அண்ட் இதை நோட் பண்ணிக்கோ மேம், இந்த மீடியன் இது வந்து எனக்கு ஒரு மீடியன் ஏ டு திஸ், இது ஒரு மீடியன். இந்த G இந்த லைன் இருக்குல்ல, இப்போ இதை நேம் பண்ணிக்கலாம், இதை D நேம் பண்றேன். இந்த ஏடியை 2:1 ரேஷியோல பிரிக்கும். மேல இருக்கிறது லார்ஜரா இருக்கா, கீழே இருக்கிறது ஸ்மாலரா இருக்கா? ஸோ 2:1 ரேஷியோல பிரிக்கும். மேம் இந்த லைன் எடுத்தா இங்க வெர்டெக்ஸ்ல இருந்து இங்க போகுதா, இது 2 இது 1. இப்போ இந்த கம்ப்ளீட் லென்த்ல இது 2 பார்ட்ஸ் இது 1 பார்ட்ஸ். 2:1 ரேஷியோல உனக்கு இந்த சென்ட்ராய்ட் அந்த மீடியனை பிரிக்கும். ஓகே, அதுதான் உன்னோட லாஸ்ட் பாயிண்ட். திஸ் மீன்ஸ் த சென்ட்ராய்ட் டிவைட்ஸ் ஈச் மீடியன் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பாருங்க. ABC இஸ் a triangle and G is the centroid. ஓகே, AD கொடுத்துருக்காங்க. ADனா இந்த கம்ப்ளீட் மீடியனோட லென்த் 12 சென்டிமீட்டர். AC கொடுத்துருக்காங்க, BC கொடுத்துருக்காங்க, BCன்றது இதோட லென்த் 8 சென்டிமீட்டர். BEயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க மேம்? இதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. BDGயோடது எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் பேஸ் மேம், BCயோட ஹாஃப் தான் BD இல்லையா? BC's half is equal to BD. ஏன்னா மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இந்த ட்ரையாங்கிள்ல உனக்கு இதுதான் மீடியன். மீடியன் எங்க வந்து கனெக்ட் ஆகும்? மிட் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும். அப்போ BCயோட மிட் பாயிண்ட் தான் D. ஸோ அதனால எனக்கு BD வேணும்னா half of BC. இப்போ எனக்கு BC வேல்யூ தெரியுமா? எஸ் 8. அப்போ half of 8 that is 4 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நான் BG ஃபைண்ட் பண்ண போறேன். BG வேணும். BG என்னன்னு பார்த்தனா மேம், இது வந்து ஒரு மீடியன். AEன்ற மீடியன், Gன்றது சென்ட்ராய்ட். அப்போ இது 2:1 ரேஷியோல பிரிஞ்சிருக்குமா? BEயோட 2:1 ரேஷியோ டோட்டலா 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல 2 பார்ட்ஸ் தான் BG. இந்த BGன்றது இந்த BEயோட 2 பார்ட்ஸ் இல்லையா? அப்போ BE வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க மேம். 2/3 into 9, 3 டேபிள்ல 3 டைம்ஸ் 3 2s are 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் மீடியன் தான். இங்க பாருங்க, நம்ம இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ADல GD ஒரு பார்ட். அப்போ ADல நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா GD ஃபைண்ட் பண்ணணும். ஸோ GD is equal to AD is how much part? மேல 2 parts, கீழே 1 part. அப்போ 1/3 பார்த்தா, ஸோ 1/3 of AD. ADயோட வேல்யூ 12. 12 டேபிள்ல 4 டைம்ஸ், சாரி 3 டேபிள்ல 4 டைம்ஸ் 12, 4 சென்டிமீட்டர். ஓகே பா. ஸோ BD, DG, GB எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ பெரிமீட்டர் என்னது மேம்? sum of all the sides. 4 + 6 + 4, that is perimeter is equal to 4 + 4 + 6 which is equal to 14 சென்டிமீட்டர். இதுதான் உன்னோட ஆன்சர். கிளியரா? ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த
சென்ட்ராய்ட் மீடியனை 2:1 ரேஷியோல பிரிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மீடியன். மீடியன்லாம் மீட் பண்ற பாயிண்ட் பேரு, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி பேரு சென்ட்ராய்டுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா என்னன்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலர் வரையுது. இது மிட் பாயிண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மட்டும் சேமா இருக்கும். பட் மற்ற ட்ரையாங்கிள் அது சேம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டுக்கு பர்பெண்டிகுலர். இங்க இருந்து பர்பெண்டிகுலர் வந்தா சம்வேர் இங்க இருக்கும். சில இருந்து பர்பெண்டிகுலர் வரைஞ்சா இங்க இருக்கும். ஸோ இங்க பாரு, ஒவ்வொரு இதுல இருந்து உனக்கு பர்பெண்டிகுலர் வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே மேம், தனித்தனியா வரைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணா எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி கிடைக்கும்ல. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி உள்ள இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி வெளியே இருக்கு. ஏன்னா மேம் நான் இதுக்கு இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் இங்க வரைஞ்சிட்டேன். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் வரையணும்னா இந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு இது பர்பெண்டிகுலர்னால இதுக்குள்ள வரைய முடியாது. கண்டிப்பா வெளியே தான் போகும். அப்போ ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா மூணுமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். அதை தான் இங்க நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்த்தோ சென்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்த்தோ சென்டர். பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி ஃபார் ஆல்டிடியூட்ஸை ஆர்த்தோ சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதுக்கு பர்பெண்டிகுலர் இதே தான். இதுக்கு பர்பெண்டிகுலர் இங்க இருக்கும். அப்போ ரெண்டு பர்பெண்டிகுலர் இங்க வந்துச்சா. மூணாவது ஹைபோட்டனியூஸ் பர்பெண்டிகுலர் கரெக்டா உனக்கு இந்த ரைட் ஆங்கிள் இருக்க அந்த வெர்டெக்ஸ்ல தான் பாஸ் ஆகி போகும். அப்போ இதுதான் ஆர்த்தோ சென்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆர்த்தோ சென்டர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல உனக்கு ரைட் ஆங்கிள் எங்க இருக்கோ அந்த வெர்டெக்ஸ் மேலேயே இருக்கும். மீடியன்ல என்ன படிச்சோம்? சென்ட்ராய்ட்ல என்ன படிச்சோம்? மேம் எப்பவுமே என்னோட சென்ட்ராய்ட் ட்ரையாங்கிள் உள்ளதான் இருக்கும். ஆர்த்தோ சென்டர்ல அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல உள்ள இருக்கும். சாரி, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வெளியே இருக்கும். அக்யூட்ல உள்ள இருக்கும். ரைட் ஆங்கிள்ல உனக்கு 90 டிகிரி இருக்கு அந்த வெர்டெக்ஸ் மேலேயே இருக்கும். ஓகே, இது ஆர்த்தோ சென்டர். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் பைசெக்டர்னா என்னடா மேம்? ஈக்குவல் டூ ஹாஃப்ஸா பிரிக்கிறது. இப்போ PQன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. அதுல எம்ன்ற மிட் பாயிண்ட் ஒரு பைசெக்டர் வரைஞ்சிருக்கேன். அதாவது இதான் மிட் பாயிண்ட், ஒரு பைசெக்டர் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த பிஎம்மும் எம்கியூவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இது பைசெக்டர். மேம் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இது ரெண்டும் சேர்ந்தது. மேம் எது ரெண்டும் சேர்ந்தது? பெர்பெண்டிகுலர் லைன்னா 90 டிகிரி இருக்கும். இந்த Pல 90 டிகிரி. டே ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டு அதுக்கு பர்பெண்டிகுலர் எங்க வேணா வரையலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் இங்க இருக்குன்னு சொல்லலாம். பட் லைன் நான் எப்படி வேணா வரைஞ்சிருக்கலாம். இதுதான் மிட் பாயிண்ட். ஏபிக்கு மிட் பாயிண்ட் இங்க இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து தான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். லைன் XYக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் L2 வரைஞ்சிருக்கேன். அது M என்ற பாயிண்ட்ல XY மீட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ அது பைசெக்டராகவும் இருக்கு. XM is equal to MY. ஸோ இதை தான் நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள்ல பார்த்தா மேம் ட்ரையாங்கிளுக்கு நான் 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைவேன். ஏன்னா 3 சைட்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 வந்தாச்சா? இப்போ இது எல்லாத்தையும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணனா ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். அந்த பாயிண்ட் பேரு தான் சர்க்கம் சென்டர். ஏன் மேம் சர்க்கம் சென்டர்? அந்த பாயிண்ட்ல இருந்து வெர்டெக்ஸ் எப்பவுமே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு சர்க்கிள் வரையலாமா? அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு வெளியே உனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அதாவது சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து உன்னால ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாரு. the point of congruency of all the three perpendicular bisector மூணுமே வந்து மீட் பண்ற அந்த பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி பேரு சர்க்கம் சென்டர். ஸோ இந்த சர்க்கம் சென்டர் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் வெர்டெக்ஸ்ல இருந்து. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் சர்க்கம் ரேடியைன்னு சொல்லலாமா? மேம் இது ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் இது. ஆனா சர்க்கம் சென்டர்ல இருந்து வருது. ஸோ சர்க்கம் ரேடியை இது பேரு. ஓகே ஓகே. ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC, S is the circumcenter. மேம் இது சர்க்கம்சென்டரா இருந்தா இந்த சென்டர்ல இருந்து இந்த Bல இருக்க டிஸ்டன்ஸ் வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்பேன். இதுதான் என்னோட ரேடியஸா இருக்கும். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. BC கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் DS கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா BS ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் BCல இந்த Dன்ற பாயிண்ட் இது என்னது? பர்பெண்டிகுலர் பைசெக்டர் தானே. அப்ப இது ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்குமா? மேம் இங்க என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். அப்போ நான் இந்த 72 அப்படியே பாதியா எடுத்தா தானே BD. So BD is equal to half of BC. That is half of 72, 36 centimeter. அச்சா, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களா. ட்ரையாங்கிள் BDS. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் சொல்றேன். ஏன் மேம்? ரைட் ஆங்கிள் இருக்கு பாருங்க 90 டிகிரி பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா. அப்போ எனக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி BS ஸ்கொயர் is equal to BD ஸ்கொயர் பிளஸ் DS ஸ்கொயரா இருக்குமா?
ஸோ இந்த வேல்யூஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். மேம் பிஎஸ் ஸ்கொயர் அதுதான் ஃபைன் பண்ண போகிறேன். ரேடியஸ் பிடி ஸ்கொயர், பிடி ஸ்கொயர்ன்றது 36 ஸ்கொயர் பிளஸ் டிஎஸ் ஸ்கொயர், டிஎஸ்ன்றது தான் 15 கொடுத்துட்டாங்களே, ஸோ 15 ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணனா ரேடியஸ் ஸ்கொயர் கிடைச்சிடும். ஸோ அது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரேடியஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1521 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 ஃபைன் பண்ணீங்கன்னா அதுதான் ஆரோட வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1521 ஃபேக்டரைஸ் பண்ணு. ஸோ உனக்கு 39 கிடைக்கும். 39 ஸ்கொயர் இஸ் 1521. ஸோ 39 சென்டிமீட்டர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் ரேடியஸ். ஸோ இங்கே தான் கேட்டிருக்காங்க வாட் இஸ் சர்க்கம் ரேடியஸ்? சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ். ஸோ சர்க்கம் ரேடியஸ் அதாவது எஸ்பி இல்லைனா பிஎஸ், எஸ்ஏ, எஸ்சி எல்லாமே ஈக்குவல் தான். தட் இஸ் ஈக்குவல் டு 39 சென்டிமீட்டர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டர்ஸ், மூணாவது டாபிக் பார்க்குறோம் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சியில். ஆங்கிள் இது 4வது டாபிக். சர்க்கம் சென்டர் வரைக்கும் முடிச்சிட்டோம்ல. ஆங்கிள் பைசெக்டர்னா ஆங்கிள்ஸ் எல்லாம் பைசெக்ட் பண்ற அந்த லைன் தான் ஆங்கிள் பைசெக்டர். ஸோ ஒவ்வொரு சைடுக்கும் கொடுத்துருக்காங்க பாரு, சைடு வெர்டெக்ஸ் ஏ, வெர்டெக்ஸ் பி, வெர்டெக்ஸ் சி, ஒவ்வொரு ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ற பாயிண்ட் பேரு இன்சென்டர். ஏன் மேம் இது இன்சென்டர்னா, இங்க உனக்கு அந்த பாயிண்ட் கிடைக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணி உன்னால ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அது ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கும். ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸையும் டச் பண்ணிட்டு போகும். இங்க பாருங்க. ஸோ உன்னால ட்ரையாங்கிள் உள்ள ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அந்த சர்க்கிள் எல்லா சைட்ஸையும் டச் பண்ணிட்டு போகும். ஓகே. ஸோ த பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி ஆஃப் 3 ஆங்கிள் பைசெக்டர் தான் நம்ம இன்சென்டர்னு சொல்றோம். அதை ஐன்ற லெட்டர்ல டினோட் பண்றோம். ஓகே. ஸோ டு யூ நோ, இது ஒவ்வொரு இதோட பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிளையும் சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், ஆங்கிள் பைசெக்டர், இன்சென்டர், இது எல்லாமே வந்து உனக்கு உள்ளதான் இருக்கும். இங்க பாரு, in all types of triangle centroid and incenter வந்து உள்ளதான் இருக்கும். ஓகே. தென் ஆர்த்தோசென்டர் வந்து இன்சைட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும், அவுட் சைட் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் ரைட் டிகிரியில ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். இது நம்ம டயக்ராம்ல பார்த்தோம். சென்ட்ராய்டும் இன்சென்டரும் எல்லா ட்ரையாங்கிளும் இன்சைடு. ஆர்த்தோசென்டர் ஒவ்வொன்றுக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கம் சென்டர் பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்சைட்ல இருக்கும், அப்டியூஸ்ல அவுட் சைட். மேம் அப்ப இதுவும் சேம் தானே ஆர்த்தோ சென்டரும்னா, சர்க்கம் சென்டர் மட்டும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோட்டென்யூஸ் இருக்குல்ல, ஹைபோட்டென்யூஸோட மிட் பாயிண்ட்ல இருக்கும். இங்க பாருங்க. So the circumcenter S will be inside acute angle triangle, outside obtuse angle triangle and on the hypotenuse. Hypotenuse ஓட மேலேயே இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோட்டென்யூஸ் இருக்குல்ல, அது மேலேயே இருக்கும். ஓகே. Next. So next part of the lesson வந்திருக்கும் construction of quadrilaterals. So construction of quadrilateralsல நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதுதான் உன்னோட மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்க மாதிரி ஒரு டாபிக்கா இருக்கும் இந்த சாப்டர்ல. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு half of the chapter, இது remaining half. So a polygon that is formed by 4 sides is known as quadrilateral. So quadrilateral என்னது? 4-sided polygon. But a quadrilateral can be of different shapes. இந்த ஷேப்ல தான் இருக்கணும்ல, ஒவ்வொன்றும் different ஷேப் இருக்கு. ஏன்னா 4 சைடு யூஸ் பண்ணி நான் எப்படி வேணா quadrilateral மேக் பண்ணலாம்ல. They don't need to be look same as given. So இங்க பாரு, எல்லாமே சேம் மெஷர்மென்ட் தான். 4 cm, 5 cm, 7 cm, 9 cm யூஸ் பண்ணி ஒரு quadrilateral வரைங்கன்னு சொன்னா என்னால different quadrilaterals வரைய முடியும். ஸோ சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சேம் மெஷர்மெண்ட்ல 4 டிஃப்ரெண்ட் quadrilaterals என்னால வரைய முடியும். ஓகே. ஸோ இதுல 2 டைப் இருக்கு, கான்கேவ் ஒன்று, கான்வெக்ஸ் ஒன்று. ஸோ இதை கான்கேவ் பாலிகன், இது கான்வெக்ஸ் பாலிகன்னு சொல்லுவோம். ஸோ இதுல நான் உனக்கு சொல்றேன் பாரு, இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே 180க்கு லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, மேம் இங்க இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே 180க்கு லெஸ் இல்லையா? இங்க இன்டீரியர் ஆங்கிள் இஸ் மோர் தென் 180. ஸோ அதுதான் கான்கேவ் பாலிகன், கான்வெக்ஸ் பாலிகன்னு பிரிக்கிறோம். ஓகே. ஸோ கான்கேவ் பாலிகன், கான்வெக்ஸ் பாலிகன். கான்கேவ் பாலிகன்ல அட்லீஸ்ட் ஒரு ஆங்கிளாவது 180யை விட அதிகமா இருக்கும். இங்க ஆங்கிள் சி இஸ் கிரேட்டர் தென் 180 டிகிரி. ஸோ அப்படி இருந்தா அது கான்கேவ் பாலிகன். எல்லா ஆங்கிள்ஸும், எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸும் 180யை விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா, ஸோ லெஸ்ஸர் தென் 180 இருந்துச்சுன்னா அதுதான் உனக்கு கான்வெக்ஸ் பாலிகன். இன்னொன்று சொல்றேன், கான்கேவ் பாலிகன்ல உனக்கு இந்த மாதிரி இருக்கும், கான்வெக்ஸ்ல உனக்கு இப்படி ஓப்பனா இருக்கும். ஸோ உள்ள கொகை மாதிரி போச்சுன்னா கான்கேவ்னு வச்சுக்கோ. கான்வெக்ஸ் பாலிகன் நார்மலா இருக்கும். ஓகே. சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே படிக்க போறோம்னா நம்ம இங்க கான்வெக்ஸ் பாலிகன் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். எதனால்னா, மேம் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தா நிறைய டிஃப்ரெண்ட் பாலிகன்ஸ் வரையலாம்னு சொன்னீங்க. இப்போ நான் சேம் மெஷர்மெண்ட் 5, 4.5, 4, 3க்கு என்னால 2 குவாடிலேட்டரல் வரைய முடியும்.
எப்படி மேம் இது இங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேஸ் வரைஞ்சுக்கிறேன் ஏபி. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனி. ஏபின்ற பேஸ் 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிட்டேன். அண்ட் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 80 டிகிரிக்கு ஒரு ரே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் காம்பஸ் எடுத்து ஏலேருந்து டி மார்க் பண்ணா 4.5. இந்த சைடு பிலேருந்து 3 சென்டிமீட்டருக்கும் டிலேருந்து 4 சென்டிமீட்டருக்கும் ஆர்க் கட் பண்றேன். மேம் கட் பண்ணப்போ இங்கே தான் மீட் பண்ணுது, அப்போ முடிஞ்சிருச்சுல அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஆர்க்கு நீ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னொரு இடத்துலயும் அது மீட் பண்ணும். ஸோ அது உனக்கு என்ன கொடுக்கும்? கான்கேவ் பாலிகன். அங்கே கான்வெக்ஸ் பாலிகன் கொடுத்துச்சு, இங்கே கான்கேவ் பாலிகன் கொடுத்துச்சு ஃபார் தி சேம் மெஷர்மெண்ட். பட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒன்லி கான்வெக்ஸ் பாலிகன் பார்க்க போறோம். அந்த கான்கேவ் பாலிகன் நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஓகே ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ்ல மொத்தமா 5 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 சைடும் கொடுத்துருக்காங்க, ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைப்பும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாத்துலயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேசிக்ஸ். ஓகே. ஸோ 4 சைட்ஸ் கொடுத்துருந்து ஒரு டயகனல், 3 சைடு 2 டயகனல், 4 சைடு ஒரு ஆங்கிள், 3 சைடு 2 ஆங்கிள், 2 சைடு 3 ஆங்கிள். ஸோ ஒவ்வொரு கேசஸா பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ குவாட்ரிலேட்டரலோட ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா வரைஞ்சிட்டு நம்மளை மெஷர் பண்ணி ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க அதுக்காக. ஸோ ஜென்ரலா ஒரு குவாட்ரிலேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஏரியா ஃபார்முலா half ஆஃப் டி டயகனல். எந்த டயகனல் கொடுத்துருக்காங்களோ அந்த டயகனல். அந்த டயகனல்ல இருந்து உனக்கு அந்த டயகனல் 2 ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சிருக்குமா? அந்த 2 ட்ரையாங்கிள் ஹைட் கிடைச்சிருக்கும்ல. இது குவாட்ரிலேட்டரல், இதுதான் டயகனல். மேம் இந்த டயகனல்ல இருந்து இது 90 டிகிரி, இங்க இருந்து இது பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. இது ஹைட் 1, இது ஹைட் 2ன்னு சொல்றோம். இது டயகனல். ஸோ ஏபி சிடி இஸ் த குவாட்ரிலேட்டரல். இதோட ஏரியா half ஆஃப் டயகனல் இன்டூ h1 plus h2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஜெனரல் குவாட்ரிலேட்டரலுக்கான ஏரியா. ஓகே. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. 3 சைட்ஸ் அண்ட் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தா டயக்ராம் பாரு மேம். 3 சைடு எப்படி இதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? கொஸ்டின் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ரஃப் டயக்ராம் நம்ம தான் வரையணும். எப்படி ஃபர்ஸ்ட் வரையுதுன்னு சொல்லிடுறேன். கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. அப்போ ரேண்டமா சும்மா ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சுக்கோ, ஏபிசிடின்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஏபி 7 சென்டிமீட்டர். ஓகே, இது 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏடி, ஏடின்றது இங்க இருக்கு, இது 5 சென்டிமீட்டர். சிடி, சிடின்றது இது 5 சென்டிமீட்டர். அண்ட் லாஸ்டா ஆங்கிள் பிஏசி. ஆங்கிள் பிஏசினா இங்க டயகனல் கட் பண்ணுது. இது வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. வேற ஆங்கிள் ஏபிசி, ஏபிசி இந்த ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் நம்ம தான் வரைஞ்சிருக்கோம். அப்படிதான் உனக்கு அந்த டயக்ராம் கிடைச்சிருக்கும். ரஃப் டயக்ராம் புரியுதா? இப்போ இந்த ரஃப் டயக்ராம்ல இருந்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறோம். எப்படி? பேஸ் என்ன இருக்கு? பேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மேம் பேஸ் 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோ. ஏன்னா உனக்கு 2 ஆங்கிள் தெரியும். ஆங்கிள் ஏல இருந்து 50 டிகிரி, ஆங்கிள் பில இருந்து 60 டிகிரி. ப்ரொட்ராக்டர் இங்க பிளேஸ் பண்ணிட்டு மேம் ஏல இருந்து 50 டிகிரி, பில இருந்து 60 டிகிரி. ஸோ இது 50 டிகிரி, இது 60 டிகிரி. 2 ரேஸ் வரைகிறேன். 2 ரேஸும் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும். அதுதான் என் பாயிண்ட் சி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சா மேம்? இந்த குவாட்ரிலேட்டரல்ல ஒரு பார்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்றது? இப்போ எனக்கு பாயிண்ட் ஏவும் சியும் தெரியும். நான் டி ஃபைண்ட் பண்றதுக்கு அதான் சைடோட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு சில வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணு, அதே டிஸ்டன்ஸ் ஏல வச்சு கட் பண்ணு. ஏன் அதே டிஸ்டன்ஸ்? இங்க ரெண்டுமே 5 கொடுத்துருக்கனால. அப்படியே இதை கனெக்ட் பண்ணனா யூ வில் கெட் யுவர் குவாட்ரிலேட்டரல். இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், ஆங்கிள்ஸ் இருக்கு, பர்ஃபெக்ட். கிடைச்சிச்சா? இங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே குவாட்ரிலேட்டரல் உனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 3 சைட்ஸ் அண்ட் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஸ் வரைஞ்சிக்கோ, தென் ஆர்க் கட் பண்ணா கிடைச்சிடும். ஓகே. இப்போ இதுக்கே ஏரியாவும் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணணும்னா நீ வரைஞ்சதுக்கு அப்புறம் இதான் மேம் என்னோட டயக்ராம். இதுல இருந்து இதுக்கு பர்பெண்டிகுலர் வர, இதுல இருந்து இதுக்கு பர்பெண்டிகுலர் வர, அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து இதுக்கு பர்பெண்டிகுலர் வர. மேம் பர்பெண்டிகுலர் வரைய தெரியாது, என்ன பண்றது? ஸோ காம்பஸ் வச்சு நீ வரையலாம். சப்போஸ் தெரியலனா செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கோடா. செட் ஸ்கொயர் எடுத்து இந்த பேஸ்ல வை, அப்படியே இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணிட்டு வந்து ஒரு கோடு கிழிச்சு. அதே மாதிரி இங்க இந்த பேஸ்ல வச்சுக்கோ செட் ஸ்கொயர் எடுத்து. செட் ஸ்கொயர்னா என்னன்னு சொல்றேன்னு தெரியுதா? ஜியோமெட்ரி பாக்ஸ்ல 2 ட்ரையாங்கிள் ஷேப்ல ஸ்கேல் இருக்கும்ல, அதுதான். ஸோ அது ரைட் ஆங்கிள் தான் இருக்கும், 90 டிகிரியில் தான் இருக்கும். ஒன்று 45 45 90 ஆங்கிள் இருக்கும், இன்னொன்று 60 30 90ல இருக்கும். நீ எதை வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேஸ் இங்கே வச்சுக்கோ, வெர்டெக்ஸ் இங்கே செட் பண்ணிக்கோ. கோடு கிடைச்சுன்னா உனக்கு 90 டிகிரி கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நான் மெஷர் பண்ண போது 3.8 சென்டிமீட்டரும் 5.3 சென்டிமீட்டரும் கிடைச்சது. ஜெனரல் குவாட்ரிலேட்டரலுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? half ஆஃப் டயகனல். டயகனல் இங்க என்னது? 6.4 into height 1 plus height 2 3.8 plus 5.8. இங்க டயகனலுமே கொடுக்கலடா, நம்ம தான் மெஷர் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே டயகனல் வேல்யூ கொடுக்கல, வரைஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் மெஷர் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற. 6.4 into
3.8 plus 5.3 வந்து 9. Sorry, 8, 9, 9.1. Yes, 9.1. Multiply பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதோட ஏரியா 29.12 centimeter square னு எழுதணும். அண்ட் ஆல்சோ டெசிமல் பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எழுதிக்கும். ஓகே, ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிட்டு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் when 3 sides and 2 angles are given பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் when 2 sides and 3 angles are given, as usual சொன்ன மாதிரியே ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். எப்படி ரஃப் டயக்ராம் வரைகிறேன் மேம்? PQRSன்றது ஒரு quadrilateral. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? PQ கொடுத்துருக்காங்க அண்ட் QR கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் QPR 50 டிகிரியும் RPS 80 டிகிரியும் லாஸ்டா SRP 40 டிகிரியும் கொடுத்துருவாங்க. இது ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரையணும்னு சொல்லியிருக்கேன்? பேஸ் வரையணும். ஸோ பேஸ் PQ வரைகிறேன். PQ 5 சென்டிமீட்டர் மேம். நெக்ஸ்ட் இது ரெண்டு வேர்டெக்ஸும் பாடுறோம் மேம். இந்த வேர்டெக்ஸ்லேருந்து 50 டிகிரி உன் ப்ரொட்ராக்டர் அங்கே பிளேஸ் பண்ணி 50 டிகிரி வரைஞ்சிக்கோங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மேம் எனக்கு தான் QRோட மெஷர்மெண்ட் தெரியும்ல, 5 சென்டிமீட்டர். காம்பஸில் மெஷர் பண்ணி QS சென்டரா வச்சு ஆர்க் கட் பண்ணு. ஸோ எனக்கு இதை ஜாயின் பண்ணால் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீ இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறது தான் உன்னோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 6 பாயிண்ட் கிடச்சிச்சா? இப்போ என்னோட ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு போய் இது மேலே வச்சு 40 டிகிரிக்கு ஒரு லைன் வரைவேன் அண்ட் இது மேலே வச்சு 80 டிகிரிக்கு ஒரு லைன் வரைவேன். ஸோ இது 80 டிகிரி, இது 40 டிகிரி. இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆன அந்த பாயிண்ட் தான் எஸ். ஸோ குவாட்ரிலேட்டரல் கிடச்சிருச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ draw when 2 sides and 3 angles are given. இங்க பாரு, first triangle construction, then quadrilateral. Done? Next one, and இதுல areas கேட்டிருந்தா நீ வந்து height measure பண்ணிக்கோ, diagonal measure பண்ணி find பண்ணணும். See? So இந்த formula note பண்ணிக்கோ. quadrilateralக்கு இதுதான் formula. Half of diagonal into H1 plus H2. இந்த diagonal H1 H2 கொடுக்கணும்னா நீங்க தான் measure பண்ணிக்கணும். After drawing, construction முடிச்சதுக்கு அப்புறம். And rough diagram, construction, steps to construction நீங்க எழுதி இருக்கணும். Steps to construction என்ன மேம்? First, draw PQ as 5 cm. From P, draw 50 degree. From Q, keeping center as Q, draw 5 cm arc. இது ரெண்டும் இந்த ரேவும் இந்த ஆர்க்கும் மீட் பண்ணது தான் பாயிண்ட் R. Then இங்க வச்சு 40 டிகிரி, இங்க வச்சு 80 டிகிரி, ரெண்டு ரேஸும் கனெக்ட் ஆகிறது தான் பாயிண்ட் S. You got the quadrilateral. இதுதான் steps to construction. ஓகேவா? Next, construction of quadrilateral when 4 sides and a diagonal is given. 4 சைடும் கொடுத்துட்டாங்க, diagonal கொடுத்துட்டாங்க. 4 சைடு diagonalனா மேம் எனக்கு 1, 2, 3 ஒரு triangle first நான் ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். பேஸ் 6 சென்டிமீட்டர், தென் காம்பஸ் எடுத்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, ரெண்டுமே மீட் பண்ற இடம் A. அப்போ ADE கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் மேம் இது ரெண்டு மெஷர்மெண்ட் தான் தெரியும்ல, 5.5 ஒன்று, 5.2 ஒன்று. காம்பஸ் எடுத்து 5.5க்கு மெஷர் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆர்க், 5.2க்கு இங்கேருந்து ஒரு ஆர்க். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உன்னோட குவாட்ரிலேட்டரல். டன்னா? ஸோ இந்த 4 sides and diagonal ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், when 3 sides and 2 diagonals are given. Again 3 sides மேம், 1, 2, 3 and 2 diagonals. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நான்? ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ மேம். இந்த ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். 4.5 சென்டிமீட்டர், இங்கேருந்து 4.3, இங்கேருந்து 5.5. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுமே என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் மேம். எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. இங்கேருந்து 5 சென்டிமீட்டரும், இங்கேருந்து 3.5 சென்டிமீட்டரும், இங்கேருந்து 3.5 சென்டிமீட்டர், இங்கேருந்து 5 சென்டிமீட்டர். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா, சாரி இது 5 சென்டிமீட்டர் கொடுக்கல, டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 3.5 சென்டிமீட்டர், இங்கேருந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இது இங்கே கனெக்ட் பண்ணிக்கோ, இது இங்கே கனெக்ட் பண்ணிக்கோ. எங்கே வரைஞ்சியோ அதுதான் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு, அந்த ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. இந்த வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண போது யூ வில் கெட் அ குவாட்ரிலேட்டரல். கிளியரா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். பேசிக்கே இதாண்டா மேம். ஒவ்வொரு டைப்புக்கும் நான் எப்படி படிக்கிறது? ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பேஸ் ட்ரையாங்கிள். குவாட்ரிலேட்டரில் ஒரு சைடு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இன்னொரு சைடு ஆப்வியஸாக ரஃப் டயக்ராம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இருக்க மெஷர்மெண்ட் மேம் இது ரெண்டும் தான் இருக்கு. இது ரெண்டையும் ட்ரா பண்ணா உனக்கு இன்னொரு வேர்டெக்ஸும் கிடைச்சிடும். கிளியரா? ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் when 4 side and 1 angle is given. பாருங்க, பேஸ் வரைஞ்சிட்டேன், ஒரு ஆங்கிள் 85 டிகிரி அண்ட் இன்னொரு சைடு வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன பண்றது மேம்? டீன்ற பாயிண்ட் தான் கிடைச்சிச்சுல. ஏன்னா இது 85 டிகிரிக்கு நான் ரே ஒன்று வரைஞ்சிருப்பேன். ஏடி மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு இல்லையா மேம்? ஆக்சுவலா நீங்க ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்க, ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. பட் இங்க டயகனல் எல்லாமே உன்னால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.
என்ன பண்ணலாம் மேம் இது 4.5 இது 5 அப்ப இந்த பாயிண்ட்ல வச்சு 4.5க்கு ஒரு ஆர்க் இந்த பாயிண்ட்ல வச்சு 5க்கு ஒரு ஆர்க் கனெக்ட் பண்ணீங்கன்னா you will just get your quadrilateral. So இது ரொம்ப ஈஸியான டைப். ஓகே ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் quadrilaterals முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரெபீசியம். ட்ரெபீசியம்னா என்னது மேம்? ட்ரெபீசியம்னா இது ஒரு டைப் ஆஃப் quadrilateral. அந்த quadrilateralல ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலலா இருக்கும். இன்னொன்னு பேரலலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே பேரலா இருக்காது, ஒரு சைடு மட்டும் பேரலா இருந்துச்சுன்னா only one side பேரலா இருந்துச்சுன்னா அதை ட்ரெபீசியம்னு சொல்றோம். ஓகே சரி மேம் இங்க ட்ரெபீசியம்ஸ்லாம் வரைஞ்சிருக்கீங்க டன். ஸோ if non-parallel side of the trapezium is equal, இங்க parallel side கண்டிப்பா ஈக்குவல் இல்ல, நான் parallel side எப்படி வேணா இருக்கலாம். நான் parallel side சப்போஸ் ஈக்குவலா இருந்தா அது பேர் ஐசோஸ்லெஸ் ட்ரெபீசியம். இது ட்ரெபீசியம். இந்த நான் parallel side ஒருவேளை ஈக்குவலா இருந்தா ஐசோஸ்லெஸ் ட்ரெபீசியம். ஸோ ரெண்டு வேர்ட் இங்க நீங்க படிச்சிருக்கீங்க, ஒன்னு ஐசோஸ்லெஸ் ட்ரெபீசியம், இன்னொன்னு ட்ரெபீசியம். கிளியரா? ஸோ ட்ரெபீசியம்னா உனக்கு a pair of opposite sides வந்து parallel-ஆ இருக்கும், ஒரே ஒரு பேர் மட்டும். ஓகே இதுல 4 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குடா. அகைன் ஒவ்வொன்றிலையும் உனக்கு டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும், பட் எல்லாத்துலயும் பேசிக் என்னது? நீ பேஸ் ட்ரையாங்கிள் வரைவ. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோமா, ரெண்டு சைடு வந்து parallel-னு, அதுதான் இங்க உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் 3 sides and 1 angle கொடுத்திருந்தா, 3 side and 1 angle கொடுத்திருந்தா, 2 side 2 angle 4 sides கொடுத்திருந்தா எப்படி ட்ரெபீசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா பாருங்க மேம். இது ட்ரெபீசியம், இது நான் பேரலல் சைடு, அது ஏபின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும், ஏன்னா பேரலல் லைன் தானே, ஹைட் சேமா தான் இருக்கும் ஹெச். ஸோ ஏபிசிடி இஸ் அ ட்ரெபீசியம். இதோட ஏரியா சம் ஆஃப் நான் பேரலல் சைடு ஏ பிளஸ் பி இன்டூ ஹைட் இன்டூ ஹாஃப். அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன், ஃபார்முலா பாரு, ஹாஃப் ஆஃப் ஹைட் இன்டூ சம் ஆஃப் நான் பேரலல் சைடு. ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் ஏரியா ஆஃப் அ ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் படிச்சிருக்கோம், ஜெனரல் குவாடிலேட்டரல். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா இது. So first type நம்ம பார்க்க போறது construction of trapeziumல when 4 sides are given. 4 side கொடுத்திருந்தா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ரஃப் டயக்ராம் பாருங்க. DESK ன்னு ஒரு ட்ரெபீசியம் இருக்கு. அதுல இது முக்கியமான கண்டிஷன் இது கொடுத்திருப்பாங்கடா. DE-யும் KS-ம் தான் parallel இருக்கு. அப்ப DE KS. எஸ் மேம், இதுவும் இதுவும் parallel. நெக்ஸ்ட் DE என்ன கொடுத்திருக்காங்க? 8 cm கொடுத்திருக்காங்க. ES என்ன கொடுத்திருக்காங்க? ES இது diagonal. ES வந்து 5. ஓகே DESK அங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் எழுதணும். ஸோ மேம் DE-யும் DESK-ன்றது தான் ட்ரெபீசியம். அதில் DE-யும் SK-வும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ DE 8 cm, SK-ன்றது இது. ஸோ SK-ன்றது 5, SE-ன்றது 5.5 அண்ட் லாஸ்டா இது 6 cm. இதுதான் நான் இங்க ரஃப் டயக்ராம்ல வரைஞ்சிருக்கேன். நீ கண்டிப்பா இந்த ஆரோ இண்டிகேட் பண்ணணும், ஏன்னா இந்த क्वेश्चनல இருக்க உனக்கு க்ளூ இதுதான். ஓகேயா? சரி மேம், எப்படி வரையுது? ஆஸ் யூஷுவல் பேஸ் வரைஞ்சிருங்க மேம். DE 8 cm முடிஞ்சதா? நெக்ஸ்ட் மேம் இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். ES 5.5 cm. நான் ஆர்க் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் இதுவரை. ஓகே இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்குது. ஓகே இந்த ஆர்க் தான் ஃபர்ஸ்ட் கட் பண்றோமா? இந்த ஆர்க் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் E 5.5 cm இருக்கு. நெக்ஸ்ட் பேரலலா ஒரு லைன் வரையணும். எப்படி மேம் பேரலல்? மேம் இங்க இருந்து இது 6 cm. அப்போ இது 5னா நான் இதை அப்படியே இப்படி கட் பண்றேன். இதுவும் 5-ஆ தான் இருக்கும், இது 5-ஆ இருக்கும், இது 3-ஆ இருக்கும் இல்லையா? அப்போ DE-ல 5 cm-க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க, அது ஏ நேம் பண்ணிக்கோ. அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங்க. DA-ல 5 cm-க்கு ஒரு DE-ல 5 cm-க்கு DA-ன்னு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோ. இது ஏன் பண்றோம் மேம்? இது ரெண்டும் பேரலல். ஸோ நான் இதுக்கு பேரலலா வரையணும்னா, இந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இதை ஜாயின் பண்ணா அதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஸோ அதனால இந்த 6 cm எடுத்து ஆர்க் கட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் போறேன் பாரு. 6 cm-க்கு ஒரு ஆர்க் கட் பண்றேன். அதுதான் என்னோட பாயிண்ட் எஸ். எங்க இருந்து மேம்? இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்தேன். ஓகே எஸ் கிடைச்சிருச்சு. இப்போ DES எனக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேம்? இங்க இருந்து எனக்கு எஸ்ல இருந்து 5 cm. ஸோ எஸ்ல இருந்து 5 cm-க்கு ஒரு ஆர்க்கு, டில இருந்து 6 cm-க்கு ஒரு ஆர்க்கு. இதை கனெக்ட் பண்ணா ட்ரெபீசியம் கிடைச்சிடுமா? ஸோ இங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்க மேம்? இதுக்கு இது பேரலல். ஸோ பேரலல்னா நான் அப்படியே கட் பண்ண போது இங்க என்ன டிஸ்டன்ஸோ இந்த டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்க எடுத்த 6 cm எங்கேயும் எடுத்தேன். இது கட் பண்ண போய் இதுவும் சேமா இருக்கும் 5 5. அப்போ எக்ஸாக்டா இதுக்கு பேரலலா ஒரு லைன் எனக்கு கிடைச்சிடும்ல. ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ இதோட ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா பர்பெண்டிகுலர் மட்டும் மெஷர் பண்ணு. ஸோ டயக்ராம்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி மெஷர் பண்ணால் 5.5 வருது. அப்போ ஏரியா இங்கே என்னது half of 5.5 into 5 plus 8. 5 plus 8 is 13. So 12. So 1.5 into 5.5 into 13. So இதை ஃபைண்ட் பண்ணீங்கன்னா that is your area 35.75 square units. Clear? First construction of trapezium பார்த்திருக்கோம். quadrilateralக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா மேம் இங்க parallelனால அந்த parallel condition யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் நான். Okay? Construction of trapezium when 3 side and 1 angle is given. Again 3 side 1 angle. First base வரைஞ்சுக்கோங்க. மேம் CA 9 cm. ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா ரே வரைஞ்சுக்கோ. Yes 70 degree. அதுல 6 cm ஆர்க் கட் பண்ணிக்கோ. டன். இப்போ மேம் இது 70 டிகிரி. இந்த லைன் ஏசிக்கு பேரலான ஒரு லைன் வரையணுமா? இந்த லைன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு பாரு. காப்பியிங் தி ஆங்கிள் படிச்சிருக்கோமா மேம்? காப்பியிங் தி ஆங்கிளில் இங்கே இருக்க ஆங்கிள் இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இங்கே பாரு இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். அதே டிஸ்டன்ஸை இங்கே வச்சு கட் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். அதை இங்கேயும் மெஷர் பண்ணி கட் பண்ணுறேன். பண்ணலாமா? ஓ ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணோம். அது இங்கேருந்து கட் பண்ணேன். ஸோ இது ரெண்டையும் மெஷர் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணும் நீ. ஸோ அந்த ஆர்க் மீட்டிங் பாயிண்ட் ஜாயின் பண்ணுறது தான் உன்னோட ஒர்க். மேம் இது என்னோட 70 டிகிரி. இந்த 70 டிகிரியை நான் அங்கே காப்பி பண்ணணும். எப்படி காப்பி பண்ணுவேன் மேம்? இந்த ரேல எனக்கு இந்த பாயிண்ட் டிஃபைன் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் என்னது ஆர் டிஃபைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிள் தானே இந்த இடத்துல வரணும். அப்போது ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். அந்த ஆர்க் என்ன டிஃபைன் பண்ணும் மேம்? இந்த பாயிண்ட்லேருந்து இது 70 டிகிரி. அப்போ இங்கே இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணால் 70 டிகிரி இங்கே வருமா? ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா யூ காட் யோர் பேரலல் லைன். டே இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த இடத்துல தான் இருக்கும், இங்கே இருக்காதுல்ல. ஸோ இதை கட் பண்ணி மேலே இருந்து நான் 70 டிகிரி எடுக்கிறேன். இது 70 டிகிரினா இதுவும் 70 டிகிரி. அப்போ இது பேரலல். இப்போ இந்த பேரலேருந்து அந்த சைட் தான் எனக்கு தெரியும்ல, 7 சென்டிமீட்டர் கட் பண்ணிங்கன்னா quadrilateral கிடைச்சிடும். And it is a trapezium. So trapezium கிடைச்சிடும், a type of quadrilateral. Next, construction of trapezium when 3 sides and 1 diagonal is given. 3 sides 1 diagonal. மேம் ஃபர்ஸ்ட் triangle construction முடிச்சிடுவேன். என்னது BOA வரைந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் parallel side, parallel வரையணும். ஏன்னா அவங்களே parallel எதுன்னு கொடுத்துருப்பாங்க. BOக்கு parallel ஒரு லைன் வரையணும். என்ன பண்ணணும் மேம்? இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்றேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பேன், அதே ஆர்க்கை இங்க கட் பண்றேன். இதை மெஷர் பண்ணி இங்க வச்சு ஒரு ஆர்க் கட் பண்றேன். அப்போ இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ எனக்கு அந்த ஆங்கிள் தெரியாது, பட் நான் காப்பி பண்றேன். காப்பியிங் ஆங்கிளுக்கு ஆங்கிள் தேவையா? அந்த ஆங்கிளை காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா பேரலல் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பேரலல் இருக்குல்ல, இந்த பேரலல் இருந்து எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா மேம்? இந்த பேரலல்ல இருந்து இது 6 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஆர்க் கட் பண்றேன் மேம். இந்த பாயிண்ட் டிஃபைன் ஆயிடும், ஏன்னா இது பேரலல். இந்த பாயிண்ட் டிஃபைன் ஆயிடும். நான் 6 சென்டிமீட்டர் கட் பண்ணா அதை ஜாயின் பண்ணீங்கன்னா உனக்கு ஒரு குவாடிலேட்ரல் வித் 3 சைடு அண்ட் 1 டயகனல் கிடைச்சிருச்சு. எல்லாத்துலயுமே என்ன சொல்றேன்? ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன். குவாடிலேட்டர்ல ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ட்ரெபீசியம்ல ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு எது பேரலல் கொடுத்தாங்களோ அங்க பேரலல் ஆங்கிள் வரையறதுக்கு காப்பியிங் தி ஆங்கிள், ஐ மீன் பேரலல் சைடு வரையறதுக்கு இந்த ஆங்கிளை காப்பி பண்றேன். ஸோ பேரலல் ஈஸியா வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட், when 2 side and 2 angles are given. 2 sides 2 angles. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ DE வரைஞ்சிடுறேன் பேஸ். 2 ஆங்கிளையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். 2 ரேஸ் போட்டிருக்கேன் பாரு. ஓகே டன். நெக்ஸ்ட் இந்த சைடும் கொடுத்துருக்காங்க, 6.5 கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நாங்கள் பேரலல் வரைவோம் மேம்? இங்கே இருந்து இதுல இருந்து இந்த 70 டிகிரியை இங்கே நான் காப்பி பண்ண போறேன். இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து மெஷர் பண்ணி இங்கே கட் பண்ணுவேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சா அதுதான் பேரலல். மேம் இது ரெண்டும் இப்போ பேரலாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு ரே வரைஞ்சிருக்கோமா, அது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் என். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட், ஸ்பெஷல் குவாடிலேட்டரல்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது குவாடிலேட்டரல்ல ட்ரெபீசியம் மட்டும் பார்த்தோம். ஸ்பெஷல் குவாடிலேட்டரல்ஸ்னு எதை சொல்றாங்க பாரு. பேரலோகிராம், ரோம்பஸ், ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பேரலோகிராம்ல உனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கலாம். அப்படி இருந்தால் அது ரோம்பஸ். அண்ட் ரோம்பஸ்ல எப்பவுமே எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ரெக்டாங்கிள்லயும் உனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்தா போதும். அதனால சம்டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்கிள் தான், பட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவல். நெக்ஸ்ட், நீங்க ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா
ஆங்கிள்ஸ் parallelogram சம்டைம்ஸ் தான் ஈக்குவல், ரோம்பஸ்லயும் சம்டைம்ஸ் தான் ஈக்குவல். ஆனா ரெக்டாங்கிள்லயும் ஸ்கொயர்லயும் 90 டிகிரி. இந்த சம்டைம்ஸோட கேஸ் தான் ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும். இது 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா அப்போ இது ரெக்டாங்கிள், இது 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா ரோம்பஸ் 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அது ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா பேரலான்னு பார்த்தா உனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாவும் இருக்கும் பேரலாவும் இருக்கும் parallelogramல. சேம் இது எல்லாத்துலயுமே இந்த quadrilaterals எல்லாத்துலயுமே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல். ட்ரெபீசியம்ல மட்டும் தான் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் உனக்கு பேரலலா இருக்கும் அண்ட் ஒரு நான் பேரலல் சைடு ஈக்குவலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். ஸோ 90 டிகிரியான்னு செக் பண்றாங்க. எனக்கு கண்டிப்பா ரெக்டாங்கிள்லயும் ஸ்கொயர்லயும் மட்டும் தான் 90 டிகிரி, இதுலயும் எப்போவாது தான் இருக்கும். அந்த எப்போவாது இருக்க கேஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் 180 இருக்குமா? இது ரெண்டுலயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இது ரெண்டுலயும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 90 தான் இருக்கு, 90 + 90 180 தான் வரப்போகுது. அண்ட் லாஸ்ட் ஒன் டயகனல்ஸ். பைசெக்டா இல்ல ரைட் ஆங்கிள்ல கட் ஆகுதா? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வேற, பெர்பெண்டிகுலர் வேற. ஸோ ரெண்டு கண்டிஷனும் பார்க்குறோம். ஸோ உனக்கு எப்பவுமே பைசெக்டாவும் இந்த 4 குவாடிலேட்டரல்ஸ்லையும் parallelogram, ரோம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், டயகனல்ஸ் இருக்குன்னா அது பைசெக்ட் பண்ணிடும். ஓகே, கண்டிப்பா பைசெக்ட் பண்ணிடும். அண்ட் ஒருவேளை உனக்கு அது ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயரா, சாரி ரோம்பஸ் அண்ட் ஸ்கொயரா இருக்க கேஸ்ல மட்டும் பர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும். ஏன் மேம் அதுல மட்டும்? டே parallelogramலயும் ரெக்டாங்கிள்லயும் டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்குமா மேம்? ஒன்னு வந்து இதுல எனக்கு ஈக்குவலா இருக்கும் டயகனல்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இந்த கேஸ்லயும் நான் ஈக்குவல்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுலயும் இருக்காது. நோ. இப்போ இதுல எனக்கு டயகனல்ஸ் பர்பெண்டிகுலரா கரெக்டா இருக்கும். எப்படி மேம்? நாம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு, அந்த ஸ்கொயர்ல இது பர்பெண்டிகுலரா கட் ஆகும்ன்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் பர்பெண்டிகுலரா இருக்கும். பட் ரோம்பஸ் நீ எடுத்தனா, சாரி ரோம்பஸ் இல்ல, ஏன்னா ரோம்பஸ்லயே அப்படிதான் இருக்கும். ரெக்டாங்கிள் ஓகே, parallelogram எடுக்கலாம். parallelogram எடுத்தனா மேம் இந்த ஒரு லைன் இப்படி போகுது, இது ஸ்லாண்டிங்கால போகுது, இது எப்படி 90 டிகிரி. ஸோ பைசெக்ட் ஆகாது, ஐ மீன் பர்பெண்டிகுலரா இருக்காது, பட் பைசெக்ட் ஆகுது. இங்க பாரு, இது ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி இங்க எடுத்தனா இது ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? ஓகே, டன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் parallelogram 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. கேன் parallelogramோட ஏரியா பேஸ் இன்டு பர்பெண்டிகுலர் ஹைட். மேம் parallelogramனா இங்க எனக்கு ரெண்டு சைட்ஸ் பேரலலா இருக்க போகுது. ட்ரெபீசியம்ல ஒரு சைட் பேரலல்ன்ற கண்டிஷன் ஆட் பண்ணீங்களா, இங்க ரெண்டு பேர் வந்து பேரலலா இருக்க போகுது. ஸோ அதை தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைப் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் அ parallelogram DUCK with DC 8 cm, UK 6 cm and ஒரு ஆங்கிள் வந்து 116. இது என்ன டைப்னா 2 diagonals and included angle. 2 diagonalோட கண்டிஷன் எது மேம்? diagonals bisect each other. அப்ப ஃபர்ஸ்ட் diagonal நீ வரைஞ்சுக்கோடா. ஸோ இங்க இதுதான்டா பேஸ், ஏன்னா சைட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் diagonal DC வரைஞ்சுக்கோங்க. DC வந்து உனக்கு 8 cm அண்ட் DCக்கு ஒரு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணு. அதாவது இது 4 cm, இது 4 cm. எதுக்கு மேம் மிட் பாயிண்ட்? ஏன்னா parallelogramல diagonals bisect ஆகும். அப்ப இது மேலதான் இன்னொரு diagonal பாஸ் ஆகி போகும். அந்த இன்னொரு diagonal இதை bisect பண்ணியிருக்கும். ஸோ அதனால இப்போ இன்னொரு diagonal மெஷர்மெண்ட் 6 கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து 3 cm 3 cm நீ வரையணும். ஆனா என்ன ஆங்கிள் வரையுது? இன்க்ளூடட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்கடா. ஸோ உன்னோட ப்ரொட்ராக்டர் இங்க வச்சு இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து, ஸோ இந்த இடத்துல ப்ரொட்ராக்டர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இங்க இருந்து 110 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கோ. ஸோ அந்த சைட் போகுதா டயக்ராம்? ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம் மேம். இது 8 cm ஃபுல்லா. ஸோ இப்படி ஒரு 110 டிகிரி வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த லைனை. இப்போ காம்பஸ் எடுத்து 3 cm மெஷர் பண்ணி இங்கேயும் அங்கேயும் ஆர்க் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா அதுதான் உன்னோட parallelogram. கிடைச்சதா மேம்? டயகனல்ஸ் கொடுத்துருந்தா ஒரு டயகனலை பேஸா வச்சுட்டு இன்க்ளூடட் ஆங்கிளை வரைஞ்சி இன்னொரு டயகனலை பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 3 cm 3 cm எடுத்திருக்கேன். 3 cm 3 cm. தென் உனக்கு எல்லா வர்டெக்ஸும் கிடைச்சிருக்கும். கனெக்ட் பண்ணனா யூ காட் தி டயக்ராம். கிளியரா? அப்புறம் ஏரியா ஆஃப் parallelogram பேஸ் இன்டு ஹைட். இங்க பேஸ் என்னது? எதை வேணா நீ பேஸா எடுத்துக்கலாம். இங்க DU-வை பேஸா எடுத்திருக்காங்க. தட் இஸ் 5.8 cm மெஷர் பண்ணிக்கோ. அண்ட் ஹைட் 3.9. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ்ல ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, next construction of parallelogram and 2 adjacent sides and 1 angle is given. 2 adjacent side 1 angle எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவ மேம்? பேஸ் 6.5 cm ஃபர்ஸ்ட் அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். BI. நெக்ஸ்ட் 70 டிகிரிக்கு
ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஒரு ரே வரைஞ்சிருப்பேன் 70 டிகிரி. நெக்ஸ்ட் எனக்கு IR தெரியும் 5 சென்டிமீட்டர். காம்பஸ் எடுத்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டேன், ஆர் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இது பேரலோகிராமா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைவேன், அந்த லைன் இங்கே இருந்து ஆங்கிளை நான் காப்பி பண்ணிக்கிறேன்டா. இதுலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் இங்கே கட் பண்ணால் சம்வேர் ஹியர். அப்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போது எனக்கு இப்படி ஒரு லைன் வந்திருக்கும். கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். மேம் இதுக்கு பேரலல் இதுவாக வரைஞ்சிருக்கேன். பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஈக்குவலா. அப்போ இங்க 6.5னா ஆர்ல இருந்து 6.5க்கு ஒரு ஆர்க் மட்டும் கட் பண்ணிக்கும். மேம் ஆர்ல இருந்து 6.5க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் உன்னோட டிஆ இருக்க முடியும். அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாமா? மேம் ஆர்ல இருந்து 6.5க்கு ஒரு ஆர்க் கட் பண்ண டி, இதை கனெக்ட் பண்ண போது எனக்கு இதுதான் பேரலோகிராமா கிடைச்சு. இது பேரலோகிராமா நீ எக்ஸாக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எக்ஸாக்டா உனக்கு ஆங்கிள்ஸ் வரும். ஓகே, இங்க 70 டிகிரி தான், கண்டிப்பா இங்க இருக்க ஆங்கிள் வந்து 110. நீ அந்த லாஜிக்கும் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா மேம்? ஏன் சப்ளிமெண்ட்ரின்னு படிச்சோம்ல, 70னா அங்க 110 இருக்கும். நெக்ஸ்ட், when two adjacent side and one diagonal is given, triangle is in front of your eyes. மேம் எப்படி 7 cm, 6 cm, 10 cm triangle ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். 7 cm arc which is 6 cm, 10 cm. Okay, so I got the triangle. Base 7 cm, 6 cm. 7 cm base, இது 6 cm, இது 10 cm. They arc வரைஞ்சுக்கோ, இந்த பாயிண்ட் தான் F. ஓகே, தென் வேற ஏதாவது தேவையா? மேம் இந்த ஆங்கிள் அங்கே காப்பி பண்ணிடுவேன், அந்த ஆங்கிள் என்னன்னு கூட எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் ஆங்கிளை காப்பி பண்ணுறேன். எப்படி காப்பி பண்ணுறேன் மேம்? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். நல்லா பாரு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். இந்த ஆங்கிளை, இது என்ன மெஷர் ஆகுது மேம்? இங்கேருந்து மெஷர் பண்ண போது இங்கே கட் ஆகுது. அப்படியே ஒரு லைன் வரைஞ்சனா கிடைச்சதா மேம்? பேஸில் 7 சென்டிமீட்டர், இங்கேருந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு. மேம் இங்கே 6, இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு. கனெக்ட் பண்ணிங்கன்னா பேரலோகிராம் கிடைச்சிருச்சு. ஸோ ஈஸியாக இருக்கா? ஸோ எல்லாத்துலேயுமே உனக்கு பேரலோகிராமோ ட்ரெபீசியமோ எந்த குவாட்ரிலேட்டராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் அதோட ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் ஆகுது. மேம் ட்ரெபீசியனில் ஒரு சைடு மட்டும் பேரலல், ஓகே. பேரலோகிராமில் 2 பேர் பேரலல், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நான் ஆங்கிள் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட், when one side, one diagonal and one angle is given. One side, one diagonal and one angle. Again it is simple. Ma'am BE first construct பண்ணிடுறேன். So BE 7 cm. Then இங்க இருந்து 80 டிகிரிக்கு ஒரு எப்பவுமே ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ ரேவா வரடா, ஏன்னா இன்னும் பாயிண்ட் டிஃபைன் ஆகல. ஸோ ஒரு ரே வரைஞ்சிருக்கேன். பிலேருந்து 7.5 எனக்கு தெரியும்ல. ஸோ பிலேருந்து 7.5 இந்த இது மேலே கட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உன்னோட ஏ 7.5 சென்டிமீட்டர். டன்னா? நெக்ஸ்ட் மேம் இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல். உனக்கு இப்போ இங்க இருந்து பேரலல் வரையணும்னா என்ன சொல்லியிருக்கேன் மேம்? இந்த ஆங்கிளை காப்பி பண்ணணும். எல்லாமே காப்பிங் தான். ஸோ இந்த ஆங்கிளை இந்த சென்டரை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன், அந்த டிஸ்டன்ஸ் மாற்றாமல் இங்கே வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஏல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணா அந்த ஏ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல பாஸ் பண்ணி போகுது இல்லை, இதுதான் உனக்கு பேரலல். ஸோ இதுக்கு இது பேரலல் வரைஞ்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேம் இப்போ இங்கே எப்படி பேரலல் வரைவீங்க? டிஸ்டன்ஸ் இல்லை, இந்த ஆங்கிளை மறுபடியும் இங்கேயே காப்பி பண்ணா. இது 80னா இதுக்கு ஒரு பேரலல் வரப்போதுனா அதுவும் 80 தானே இருக்கும். ஸோ காப்பி பண்ணலாமா? இல்லைனா நீ என்ன பண்ணலாம்னா மேம் இந்த ஆங்கிளை மறுபடியும் இங்கே காப்பி பண்ணலாம். சீயர் நான் இதை தான் காப்பி பண்ண போகிறேன். இது சென்டரா வச்சுட்டு இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது சென்டரா வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணோம்ல, அதே டிஸ்டன்ஸை நீ இங்கே கட் பண்ண போற. ஓகே, இதில் பேஸ் இல்லைல்ல. ஓகே, இந்த ஆங்கிளை தான் இங்கே காப்பி பண்ண போகிறோம். அந்த 80 டிகிரியை நீ வேணா ப்ரொட்ராக்டர் வச்சுக்கோ. மேம் 80 டிகிரின்னு தெரியுமே, நான் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி மேம் இந்த சைடு 80, இங்கேருந்து ரீட் பண்ணிட்டே வா 80 டிகிரிக்கு ஜஸ்ட் ஒரு ரே வர. எஸ், இது 80 டிகிரி எடுத்திருந்தனா இந்த ரிமைனிங் இருக்க ஆங்கிள் கரெக்டாக வந்திருக்குமா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ஆர். டே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேஸில். ஓகே, சப்போஸ் இது 80 டிகிரினா அங்கே உனக்கு 100 டிகிரி இருந்திருக்கும். ஒன்று 100 எடுத்துக்கோ, இல்லை அந்த சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி 80 டிகிரி எடுத்துக்கோ. அண்ட் ரே வரைஞ்சனா 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஆர். ஸோ BEARன்ற ஒரு பேரலோகிராம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்.
பார்த்தா சேம் கண்டிஷன். இதுல என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு மேம்? இங்க diagonals bisect each other இல்லாம perpendicular bisect ஆகும். அதுதான் எக்ஸ்ட்ராவான ஒரு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா வந்து half of diagonal 1 into diagonal 2. ஏன்னா இங்க diagonals ஈக்குவல் கிடையாது. சொன்ன மாதிரி parallelogramலயும் ரோம்பஸ்லயும் diagonals ஈக்குவல் கிடையாது. ஸோ half of diagonal 1 into diagonal 2. So construction of first one, construct a rhombus with one diagonal and one angle. நாம ஒரு diagonal ஒரு angle தான் கொடுத்திருக்காங்க. Diagonals bisect each other at 90 degree and diagonal அந்த ஆங்கிளையுமே சேர்த்து bisect பண்ணும். அப்படின்னா மேம் இந்த diagonal FR இருக்குல்ல, இது இந்த angle F angle R ரெண்டுமே bisect பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் பேஸ் வரைஞ்சுக்கிறேன். இதான் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன். F R என்ற பேஸ் மேம் இது ஃபுல்லா 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. பட் இது பைசெக்ட் ஆனா மேல 40 கீழே 40யா? ஸோ இங்க ஒரு 40 டிகிரிக்கு ஒரு லைன், இங்க ஒரு 40 டிகிரிக்கு ஒரு லைன். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ரோம்பஸ் இல்லையா? அப்போ அங்கேயும் 40 டிகிரி 40 டிகிரி. ஸோ 40 டிகிரி 40 டிகிரி, இங்கேயும் 40 டிகிரி 40 டிகிரி. ஸோ ஒரே ஒரு டயகனல் ஒரு ஆங்கிள் வச்சு நான் ஈஸியா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் பண்ணி மேம் FARM கிடைச்சதா? எதனால மேம்? diagonal will bisect the angle in the vertex and opposite angles are equal. அப்போ இங்க 80 னா அங்கே 80, இந்த diagonal 40 40 பிரிச்சிருக்கும். ஸோ ரெண்டு சைடும் 40 டிகிரி வரைஞ்சா மேல ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிடும், கீழே வரைஞ்சா கீழே ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ரோம்பஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, இந்த ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுக்கப்புறம் உனக்கு வந்து இந்த டயகனலோட லென்த் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் என்னது? half of diagonal 1 into diagonal 2. ஸோ diagonal 1 into diagonal 2 பண்ணீங்கன்னா you will get the answer 20.65 square units. இங்க சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நீ எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் when one side and one diagonal is given, first construct the side. இங்க all these sides are equal. ஞாபகம் இருக்கா? ரோம்பஸ்ல opposite sides are parallel and all the sides are equal. So first base 5 cm குறைஞ்சுக்கிறேன் RO. So இதுல இருந்து diagonal 8 cm எனக்கு தெரியும். R ல இருந்து 8 cm க்கு ஒரு ஆர்க்கும், O ல இருந்து 5 cm க்கு ஒரு ஆர்க்கும் வச்சா I got the triangle. Then மேம் மத்ததெல்லாம் parallel இருந்தாலும் எனக்கு தான் 5 cm ன்னு தெரியுமே. இந்த S ல வச்சு இங்க ஒரு 5 cm, R ல வச்சு இங்க ஒரு 5 cm கனெக்ட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா ஒரு ரோம்பஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பேரல் தான், பட் சைட்ஸ்லாம் ஈக்குவல்ன்றனால நான் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஆங்கிள் காப்பி பண்ணுவேன் அப்படின்னா எஸ், நீ இந்த ஆங்கிளை இங்கே காப்பி பண்ணிட்டு தென் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஆர் கட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சைடு அண்ட் ஒன் ஆங்கிள். ஒன் சைடுனா ரோம்பஸ்ல ஆல் தி சைட்ஸ் ஆர் கிவன். ஃபர்ஸ்ட் மேம் 6 சென்டிமீட்டர் இஸ் ஒன் சைட். எஸ், 6 சென்டிமீட்டர், தட் இஸ் LE. இதுல இருந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 65 டிகிரி. இது 6 சென்டிமீட்டர்னா ஆல் த சைட்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர். இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணு, தட் இஸ் AF. இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க், இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க். ஜாயின் இட், யூ காட் யுவர் ரோம்பஸ். ஈஸியா இருக்கா? ஸோ ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸி, ஏன்னா இங்கே எல்லா சைட்ஸும் ஈக்குவல். அதனால when two diagonals are given, two diagonals மேம் diagonals bisect each other perpendicularly. ஸோ ஃபர்ஸ்ட் டயகனலை நான் வரைஞ்சிக்கிறேன் 9 சென்டிமீட்டருக்கு. ஓகே, 9 சென்டிமீட்டருக்கு ஒரு டயகனல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ NSன்றது 9 சென்டிமீட்டர். தென் இதோட மிட் பாயிண்ட் சம்வேர் அட் 4.5. எக்ஸாக்ட்லி. ஸோ இதை ஓன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, மேம் எனக்கு இங்கே ஒரு டயகனல் வரையணும், பர்பெண்டிகுலராக வரையணும். ஃபர்ஸ்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிக்கிறேன்டா. அப்படின்னா எனக்கு மேம் இந்த லைன் தான் பர்பெண்டிகுலர்னு டிஃபைன் ஆயிடும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன், இதுதான் பர்பெண்டிகுலர். இந்த இடத்துல வச்சு மேம் 8 சென்டிமீட்டர்ன்றது என்னோட இந்த டயகனல் லென்த், அது பர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆயிருக்குன்னா மேல 4 கீழே 4. ஸோ இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணனா யூ காட் யுவர் ரோம்பஸ். டன்னா? ஈஸியா இருக்கா? எஸ். ஸோ when two diagonals are given, இதுதான். அண்ட் ரெக்டாங்கிள் லென்த் பிரெத் கொடுத்தா சிம்பிள். லென்த் பிரெத் ஒரு சைடு ஒரு டயகனல் கொடுத்தா மேம் லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணும்? ரெக்டாங்கிள்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் வரைஞ்சுக்கிறேன் 5 சென்டிமீட்டருக்கு. BE 5 சென்டிமீட்டர். அண்ட் பர்பெண்டிகுலர் வரைங்கடா. பர்பெண்டிகுலர் வரையது எப்படின்னா மேம் நான் இங்கேருந்து 60 டிகிரி வரைஞ்சு
120 வரைஞ்சு அதுக்கு ஒரு பைசெக்டர் வரைஞ்சு 90 வரைகிறேன். இப்படி வரையலாமா? எஸ் யூ கேன் டூ. இல்லைனா கொண்டு வந்து டேரெக்டாக உன்னோட ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி வரைஞ்சிக்கும். இங்கேருந்து 3 சென்டிமீட்டர். எஸ், இங்கேருந்து 3 சென்டிமீட்டர். இதுதான் என். இப்போ எனக்கு இங்கேருந்து இதோட மெஷர் தெரியும்ல 5 சென்டிமீட்டர்னு. இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணு. அண்ட் இங்கேருந்து இது 3 சென்டிமீட்டர்னு தெரியும்ல, இங்கேருந்து 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணு. இது 5 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். கிளியரா மேம்? பர்பெண்டிகுலர் இங்கேயும் பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நீ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஆர்க் மட்டும் கட் பண்ணேன். ரைட், அதுவும் நீ பண்ணலாம். மேம் இங்கே 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இதுவும் 90 தான். அப்போ இங்கே ஒரு ரே வரைஞ்சிக்கிட்டேன் நான். இந்த மெஷர் 5 சென்டிமீட்டர் மட்டும் இங்கேருந்து நான் கட் பண்ணேன். தட்ஸ் ஆல்சோ ரைட். இந்த 5 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு இங்கே 3 சென்டிமீட்டர் கட் பண்ணா தட்ஸ் யுவர் ரெக்டாங்கிள். வென் 2 சைட்ஸ், அதாவது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருந்தா. ஒருவேளை ஒரு சைடும் டயக்னலும் கொடுத்துருந்தா என்ன பண்றது? இது 6 சென்டிமீட்டரா பேஸ்? ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் பேஸ். மேம் 6 சென்டிமீட்டர் பேஸ், தட் இஸ் LI. ரெக்டாங்கிள்ல ஆங்கிள்ஸ் 90 டிகிரி. உன்னோட ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிக்கோ. மேம் 90 டிகிரி 90 டிகிரி. ஐலேருந்து டயக்னல், IE தான் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் உன்னோட E. ஒன்றும் இல்லை, அப்படியே கனெக்ட் பண்ணா will get your rectangle. நன்னா. ஸோ ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறேன்? 90 டிகிரி எனக்கு தெளிவாக தெரிஞ்சனால பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். 2 சைடும் 90 டிகிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப ஈஸி, சைட்ஸை மட்டும் கட் பண்ணால் போதும்ல. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் இன்டூ பிரெத்னா 6 into 3.6, தட் இஸ் 21.6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே டயக்னல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்டூ பிரெத். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கொயர். ரெக்டாங்கிள் என்ன பண்ணியோ அதே தாண்டா ஸ்கொயர் இருக்கும். 90 டிகிரி 90 டிகிரி, அது இம்பார்ட்டன்ட். இங்கே சைடு ஒரே ஒரு சைடு கொடுத்துருந்தா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு மேம். when the side is 4 centimeter, 4 சென்டிமீட்டருக்கு பேஸ் வரைஞ்சிக்கோ. மேம் LA is 4 சென்டிமீட்டர். பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேம் எல்லா சைட்ஸும் 4 சென்டிமீட்டர். இங்கே என்ன மெஷர் பண்ணியோ அதையே இங்கேயும் கட் பண்ணு. ஸோ ஐ காட் அ ஸ்கொயர். இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். சிம்பிளா? ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன். நீ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. பர்பெண்டிகுலர் நீ ப்ரொட்ராக்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா காம்பஸ் வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன். 60 120, 60க்கும் 120க்கும் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்துச்சுன்னா அது 90 டிகிரி. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் when the diagonal is given. மேம் 8 சென்டிமீட்டர் டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவலான்னு சொல்லுங்க எனக்கு. மேம் இந்த டயக்னல் ஆர்எம்மும் ஏபியும் ஈக்குவல் நான் சொல்றேன். எப்படி? ஸ்கொயர்ல டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ தே பைசெக்ட், பர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்னல் வரைஞ்சிக்கிறேன், ஆர்எம். அண்ட் இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் நான் வரைகிறேன். ஸோ இதுக்கான பர்பெண்டிகுலர் பைசெக்டர், ஓகே கலர் மாத்திக்கலாம். எக்ஸாக்டா ஸோ ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம். மீன்ஸ் இது ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்? 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டராக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது டோட்டலாக 8 சென்டிமீட்டர். மேம் டயக்னல்ஸ் இங்கே ஈக்குவல். ஆர்எம் என்ன வேல்யூவோ அதே தான் ஏபியோட வேல்யூ. அப்போ இங்கே ஒரு டயக்னல் நீ வரையணும் ஃபார் 8 சென்டிமீட்டர். இங்கே பைசெக்ட் பண்ணியிருக்கோம்னா மேலே ஒரு 4 சென்டிமீட்டர், கீழே ஒரு 4 சென்டிமீட்டர். மேம் இங்கேயும் 4. அப்போ நான் ஜாயின் பண்ணனா இதுதான் என்னோட ஸ்கொயர். ஸோ இது என்ன நேம் பண்ணிக்கோ? PA. ஸோ ஸ்கொயர் கிடைச்சதா? ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் பெர்பெண்டிகுலர்லி. ஸோ மேம் ஒரு டயக்னல் வரைஞ்சி அதை பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்து அது மேலே இன்னொரு டயக்னல் வரைகிறேன். அதுவுமே எனக்கு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த வேர்டெக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா ஐ காட் தி ஸ்கொயர். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நான் இதோட ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா என்னது மேம்? சைடு இன்டூ சைடு.
உனக்கு இங்கே டயக்னல்ஸ் கொடுத்ததுனால சைட் தெரியாது, நீ வரைஞ்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோ. 5.7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 5.7 the whole square that is 32.49 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே டே இது 2 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக நீ எழுதணும். அப்படின்னா தான் மிஸ்டேக் இல்லாமல். நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணா இது ரவுண்ட் ஆஃப் பண்ணப்போ உனக்கு 32.5, அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 33, அந்த மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது. அதனால் 2 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் எழுது. ஓகே ஸோ எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது மேம் கான்குரன்சினா என்ன, சிமிலாரிட்டினா என்ன, இதோட கிரைட்டேரியாஸ் பார்த்தோம். கான்குரன்சியில் 4 கிரைட்டேரியா, சிமிலாரிட்டியில் 4 கிரைட்டேரியா பார்த்தோம். தென் இதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் other two sides is equal to hypotenuse square. இது converse. Hypotenuse square is equal to sum of square of other two sides. இது வந்து Pythagoras theorem. Okay, இது right angle triangle க்கு யூஸ் பண்றோம். இதோட application problem பார்த்துருந்தோம். And congruencyலயும் prove that sumலாம் நீ பார்க்கணும். Similarityலயும் same. ஸோ அதோட கண்டிஷன் உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி. பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சினா மேம் 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். 3 லைன் மீட் ஆச்சுன்னா 3 இல்லை 3க்கு மேலே எத்தனாவது லைன் ஒரு பிளேன்ல மீட் ஆச்சுன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சின்னு சொல்றோம். ஸோ இதில் 4 கேசஸ் படிச்சோம். மீடியன். மீடியன் என்னன்னா ஒரு வெர்டெக்ஸ் இருந்து ஆப்போசிட் சைடு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன் மீடியன். அப்போ ட்ரையாங்கிளுக்கு நான் 3 மீடியன் வரைய முடியும். 3 மீடியனும் மீட் பண்ற பாயிண்ட் பேரு சென்ட்ராய்ட். ஆல்டிடியூட் ஒரு ட்ரையாங்கிள்ல வெர்டெக்ஸ் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலர் வரையுது. அப்படி பெர்பெண்டிகுலர் வரையறதுனா நான் 3 ஆல்டிடியூட்ஸ் வரைய முடியும். இந்த 3 ஆல்டிடியூடும் மீட் பண்ற பாயிண்ட் பேரு ஆர்த்தோ சென்டர். தென் நான் பார்த்தது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிற ஒரு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுக்கு வரைய போது எனக்கு அது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும், சர்க்கம் சென்டர். தென் ஆங்கிள் பைசெக்டர் ஒவ்வொரு ஆங்கிள்ஸ்க்கு வெர்டெக்ஸ்ல இருந்து வரைகிறேன். ஸோ இது 3மே மீட் பண்ற அந்த பாயிண்ட் பேரு இன்சென்டர். ஸோ 4 விஷயம் படிச்சிருந்தோம் பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சியோட ஸ்பெஷல் நேம்ஸ். இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டோம்டா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சியில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் குவாடிலேட்டரல் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரெண்ட் கேசஸ் அதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணும். நீ எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் பேஸா அங்க ரஃப் டயக்ராம் வரைகிற அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் உன்னால வரைய முடியும் அதை வர ரிமைனிங் பார்ட்ஸ் ஈஸியா வரைஞ்சிடலாம். ஸோ குவாடிலேட்டரலுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரெபீசியம். ட்ரெபீசியம்னா ஒரு குவாடிலேட்டரல்ல உனக்கு ஒரு பேர் மட்டும் பேரலா இருக்கும், இன்னொரு பேர் வந்து நான் பேரலா இருக்கும். அதே நான் பேரலல் பேர் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா சைஸ் அது ஐசோஸ்டஸ் ட்ரெபீசியம்னு சொன்னோம். ஸோ ட்ரெபீசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவாடிலேட்டரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேரலோகிராம், ரோம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் பார்த்தோம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் சாப்டர். ஐ ஹோப் எல்லாமே உனக்கு கிளியர். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸும் படிச்சுக்கூடா, ஏன்னா ஏரியா கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நீ கரெக்டாக வரைஞ்சதுன்னா கரெக்டாக மெஷர் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நம்ம குவாடிலேட்டரலுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன பார்த்தோம், half ஆஃப் diagonal into h1 plus h2. நெக்ஸ்ட் ட்ரெபீசியம்க்கு half ஆஃப் height into sum of parallel side. இதுக்கு நெக்ஸ்ட் நீ வந்து என்ன பார்த்தனா parallelogram base into perpendicular height. Then ரோம்பஸ்க்கு half of diagonal 1 into diagonal 2. ரெக்டாங்கிளுக்கு base into height, அதாவது length into breadth. தென் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் சைடு இன்டூ சைட். இதெல்லாம் தான் ஃபார்முலாஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் வேற எதெல்லாம் இருக்கோ எல்லாமே ஒரு ஃபார்முலா ஷீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் that's it about today's class. We can see you in next class. Thank you. Bye.